أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم. صدق الله العظيم. என்னுடைய அழகான குரல் மூலமாக யோகனார்கள் இரண்டாவது நிறுவனம் குரல் வலையை கொடுத்து இந்த சமுதாயத்திற்காக கொண்டாடக்கூடிய எல்லா கோரிக்கை எது வரையிலும் மல்லாதிகள் சொன்னார்கள் வழங்குவாராக. அண்ணன் பி முகமது இப்ராஹிம் அவர்கள். அல்லாஹ்வின் அவர்கள் பெயரால் ஹஸ்ரத் சையத் பாபா காசிம் அப்பா வலியுல்லா அவர்களின் ஆண்டு திருவிழாவின் மார்க்க சொற்பொழிவுக்கு தலைமையேற்கும் மீனாட்சிபுரம் அல்லமீன் இமாம் பள்ளி இமாம் மௌலவி SKS முத்துகுசமான் கமாலி அவர்களை வரவேற்பதோடு ராத்பதி அமர்ந்திருக்கும் சுலைமா அப்பா மஸ்ஜித் இமாம் மௌலவி முகமது இல்லியா சுலேவி அவர்களையும் வரவேற்பதோடு நிர்வாகத்தின் தலைமை இமாம் ஷேக் முகமது சமதானி அவர்களையும் வரவேற்பதோடு துவக்க உரையாற்றியிருக்கும் பாவாகசி அப்பா மௌலவி SM உமர் பாரூக் பைசி அவர்களை வரவேற்று பரிமார்களின் புனித தீனின் வழிகாட்டி தலைப்பில் பேருரையாற்ற இருக்கும் நாகை மாவட்டம் கோக்குத்துறை ஜமியா மஸ்ஜிதின் தலைமை இமாம் மௌலவி அல் ஹாபில் அல் ஹாஜ் அப்சலுல் உலாமா KM சாவுல் அமீது பாவி அவர்களை வரவேற்பதோடு நன்றி உரையாற்ற இருக்கும் 3வது வார்டு செயற்குழு உறுப்பினர் சகோதரர் A அப்துல் ரஹ்மான் அவர்களை வரவேற்று மார்க்க சொற்பொழிவை கேட்டு பயன்பெற வருகை தந்திருக்கும் ஜமாதார்கள் அனைவரையும் வருக வரவேற்று எனது வரவேற்பை நிறைவுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணன் இப்ராஹிம் அவர்கள் சிறப்பான முறையிலே வரவேற்பை நிகழ்த்தினார்கள். எல்லாம் இந்த நிர்வாகத்தை நல்ல முறையில் நடத்தக்கூடிய தோல்விக்கு அல்லா அடுத்து துவக்க வரை இந்த பாபா காசிம் பள்ளியினுடைய பாபா காசிம் அப்பா பள்ளியினுடைய இமாம் SM முகமது பாரூக் பைசி அவர்கள் துவக்க உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தலைமையேற்று மஜ்லிஸை நடத்தக்கூடிய ஹஸ்ரத் குதுசமான் ஹஸ்ரத் அவர்களுக்கு இந்த பொன்னாடை ஆதீன் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தபடியாக
பிரார்த்தனை ஓதிய முகமது இலியாஸ் உலவி சுலைமான் அப்பா மஸ்ஜித் அவங்களுக்கும் இந்த பொன்னாடியை ஆப்தீன் அவர்கள் வழங்குவார்கள். துவக்கவுரையை ஆற்று வந்த ஹசரத் உமர் ஃபாரூக் பைசி அவர்களுக்கும் பாவாசி அப்பா பள்ளி இமாம் அவர்களுக்கும் நூதீன் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். அடுத்தபடியாக பேருரையை ஆற்ற வந்த சாஹுல் அமீத் ஹசரத் அவர்கள் தலைமை இமாம் ஜாமியா மஸ்ஜித் நாகை மாவட்டம் அவர்கள் நூதீன் அவர்கள் பொன்னாடை ஓட்டுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي هدانا لدين الإسلام ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رضينا بالله ربنا وبالإسلام دينا محمد مصطفى صلى الله عليه وسلم نبيا ورسولا محي الدين عبد القادر الجيلاني قدس الله بشره وسلم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. وقال أيضا إن أولياءه إلا المتقون. قال النبي صلى الله عليه وسلم قال الله تعالى قال سبحانه وتعالى في الحديث القدسي من عاداني وليا فقد عادنته بالحرب. رواه الإمام البخاري في صحيح. رضينا بالله ربا وبالإسلام دينا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره بشره ورشدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த பொழுதுடைய ஏக வல்லவனாம் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒருவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இறைநேசர்கள் இன்று பூமியிருக்கும் இறைநேச செல்வர்கள் அம்பியாக்கள் அவுலியாக்கள் சிவதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் நம்மிலிருந்து மரணமான நம்முடைய உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நிகழ்த்துகிறார். இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு ஆசிரியர் ஹஜ்ரத் அவர்களே, சீரான முறையில் வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கும் செயலாளர் கிராத்தூர் நண்பர் ஆலிம் அவர்களே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நடத்துவாங்க. அன்பான அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் இறைநேசர்களை பற்றி குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே அவருடைய கீர்த்தியை, அவருடைய அந்தஸ்தை, புகழை அதிகமான இடங்களிலே கூறியிருக்கிறார். சில இடங்களிலே நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான், குர்ஆனில் அதிகமான பயான்கள் பேசுகின்ற பொழுது, இறைநேசர்களை பற்றி பேசுகின்ற பொழுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நிச்சயமாக இறைநேசர்கள் என்பவர்கள் அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா யஹ்ஸனூன்
எந்த அச்சமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. அவர்கள் அல்லாஹ்வை தக்வாவுடையவர்களாக இறையச்சமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகிறார். இன்னொரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிற பொழுது அலா இன் அவுலியாஹும் லில் முத்தகீன் வஹும் லில் முத்தகீன் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். இறைநேசர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றவர்களாக இருப்பார்கள். எல்லா விதமான ஹராம்களை விட்டும் தகுந்தவர்களாக, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் எதை ஆகமாக்கி தந்திருக்கிறாரோ அவருடைய கடமைகளை நிறைவேற்றுகிறவர்களாக, அவர்களுக்கு முழுக்க முழுக்க இறை சிந்தனையுடன் இறை உணர்வுடன் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா பொருட்களையும் அவர்கள் பார்க்கின்றவர்கள் இறை உணர்வை அவருடைய உள்ளத்திலே அதிகமாக இருக்கின்றவர்களாக இறைநேசர்கள் இருப்பார்கள். அந்த இறைநேசர்களை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும், எவ்வாறு மரியாதை கொடுக்க வேண்டும். நம் ஊருக்கு ஹிதாயத்தை தந்தவர்கள், இந்த ஊர் ஹிதாயத் கலிமாவுடைய வாழ்க்கை நமக்கு கிடைக்கப்படுவதற்கு மிகவும் முயற்சி செய்தவர்கள் இறைநேசர்கள். எல்லா ஊர்களிலும் இறைநேசர்கள் தான் பல ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் வந்து நம்முடைய மகான் பாபா காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈராக் நாட்டில் வந்தது என்று வந்து இந்த ஊரில் மார்க்க போதனையை மக்களுக்கு நிகழ்த்தினார்கள் என்று வரலாறு கூறுகிறோம். நண்பர்கள், இவர்கள் எல்லாம் இதற்காக இந்த ஒவ்வொரு ஊரிலையும் சென்று மார்க்க ஞானத்தை, அல்லாஹ்வை பற்றியுடைய இல்மை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன என்பதை மக்களுக்கு மத்தியிலே போதனைப்படுத்துவது என்பதை எவ்வாறு அவர்கள் கையாண்டதன் மூலமாக நாம் இன்று இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே செல்வங்கள் இருக்கலாம், கோடிகள் இருக்கலாம். நண்பர்களே, ஈமானின் முன்னால் அது எல்லாம் அடிபட்டு போய்விடும். ஒரு மனிதனுக்கு உலகத்திலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் கோடிகளை விட, ஏக்கர் கணக்கான சொத்துக்களை விட, தென்கணக்கான தங்கங்களை விட இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டியது இறைநேசம். அந்த இறைநேசத்தை தந்தவர்கள் இறைநேசர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு அர்ப்பணம் செய்தவர்கள் இறைநேசர்களாக இருக்கிறார்கள். அந்த இறைநேசர்களின் மீது நாம் மரியாதை செலுத்த வேண்டும், கண்ணியம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுடைய நபுவத் என்பது நமக்கு முடிந்துவிட்டது. நபிமார்களுக்கு பின்னால் இந்த இஸ்லாத்தை, இந்த ஈமானுடைய பொக்கிஷத்தை நமக்கு மக்களுக்கு மத்தியிலே போதிக்கின்றவர்கள் இறைநேசர்களாக இருக்கிறார்கள். இறைநேசர்களாக இருக்கின்றவர்களுக்கு தகுதி என்ன? பட்டப்படிப்புகள் தேவையா? சயின்டிஸ்டாக வேண்டுமா? பல விதமான உயர்கல்வியை படிக்க வேண்டுமா என்பது நிச்சயமாக இல்லை. மாறாக அவர்கள் இறைவன் ஹலாலாக்கியதை அவர்கள் வாழ்ந்தவர்கள். இறைவன் எதை ஹராமாக்கினாரோ அதை விட்டு தவிர்த்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்கள். அவர்கள் எந்த நாட்டிலேயுடையவர்களாக இருக்கலாம், எந்த நாடு சார்ந்தவர்களாக இருக்கலாம், எங்கும் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்பது கியாமத் நாட்கள் வரைக்கும் அவருடைய வருகை இருந்து கொண்டே இருக்கும் என்பதை அதிசுறு செய்து வருகிறார். ஆகவே இறைநேசர்கள் மீது நாம் அதிகம் கண்ணியம் செலுத்த வேண்டும். ஒரு மனிதனுக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம், வாழ்க்கையில யாரை எல்லாமோ நாம் கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எந்தெந்த பொருளை எல்லாமோ நாம் கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு கண்ணியம் செலுத்துவதும் இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரை குர்ஆனிலே நாம் தொழுவதும், வணங்குவதும், ஜகாத் கொடுப்பதும், சதகா செய்வதும், நோன்பு செய்வதும், நோற்பதும், ஹஜ் செய்வதும் மட்டும்தான் இபாதத்தா என்றால் நிச்சயமாக இல்லை. கண்மணியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்லம் இரகம் சகீரனா வலம் யுக்கிரு கபீரனா ஃபலைஸ மின்னாடி. சிறியவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும். அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். பெரியவர்களுக்கு இரக்கம், பெரியவர்களிடத்திலே கண்ணிய குறைவாக நடப்பவர்கள், சிறியவர்களிடத்திலே அன்பான முறையிலே, பண்பான முறையிலே, பாசமான முறையிலே நடந்து கொள்ளாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னார்களே கண்மணியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அன்பானவர்களே, இறைநேசருடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இறைநேசருடைய பாதையிலே நாம் வாழ வேண்டும். அவர்கள் எதை காட்டித் தந்தார்கள்? சிறுக்கு செய்வதற்கு கற்றுத் தந்தவர்களாக இறைநேசர்கள் இல்லை. கலிமாவை நமக்கு தந்தவர்கள். நாளை மறுமையில் நிரந்தரமான உலகத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவதற்காக வேண்டி அயலோடு பாடுபட்டவர்கள் இறைநேசர்கள். சாதாரணமாக இதையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம்.
நேசிக்கிறோம், எதையெல்லாமோ நாம் காதலிக்கிறோம், எதையெல்லாமோ நாம் அற்ப பொருட்களை எல்லாம் விசாரமாக விரும்புகின்றவர்களாக விருப்பத்தை அறிவுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைநேசர்கள் மீது நாம் அன்பை பாசத்தை நேசத்தை உடையவர்களாக இருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹதீஸ் குத்ஸில் வருகின்ற ஹதீஸ், என்னுடைய இறைநேசர்களை யார் சங்கடப்படுத்துகிறார்களோ நோவினைப்படுத்துகிறார்களோ அவர்களிடத்திலே நான் போர் செய்வேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு வலிமார்கள் இறைநேசர்கள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டுகிறது. நாம் அவருடைய அந்தஸ்தை விளங்கியவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்தக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறார். இவர்களே இறைநேசர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த மோட்சத்துக்கள், நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மோட்சத்துக்களை கொடுத்தான். இறைநேசர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கராமாத்துக்களை கொடுத்தான். இது மட்டுமல்ல, குர்ஆன் பலவிதமான விளக்கங்களை கூறுகிறது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில எல்லாமே தௌஹீத் நிறைந்து இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இறை அச்சமும் இறை உணர்வும் நிறைந்து இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கம்மியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை குர்ஆன் கூறுகிறது அல்லவா? அந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் ராணியுடைய அந்த சிங்காசனத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சி செய்கின்ற பொழுது ஜின்கள் எல்லாம் கூடியது, பலவிதமான கருத்துக்களை கூடியது. ஆனால் ஆசிம் என்று சொல்லுகின்ற ஒரு இறை நேசர் சொன்னார், நீங்கள் கண்மூடி துறப்பதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை இந்த இடத்திலே நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். கொண்டு வந்தார்கள். நண்பர்களே, அவர்கள் இறை நேசர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய சரித்திரத்தை குர்ஆன் நமக்கு கூறுகிறது. காஃபாசிகளை நாம் பார்த்திருக்கிறோம். 300 ஆண்டு காலங்கள் அந்த இளைஞர்கள் 24 மணி நேரமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பாடுபட்டவர்கள், ஷரியத்துடைய அடிப்படையிலே வாழ்ந்தவர்கள். அந்த நாட்டை அவன் வாழ்ந்தவன் சிறுக்கு செய்வதற்கு தூண்டினான். அவருடைய கண்ணை விட்டும் பிரிந்தவர்களாக ஒரு குகையிலே அவர்கள் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தூங்கச் செய்தான். அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அசாதாரண கராமத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்தினான். 300 ஆண்டுகள் தூங்கினதாக அங்கே குகைக்குள் வாழ்ந்ததாக அவர்கள் நினைக்கவில்லை. அவருடைய நகங்கள் வளரவில்லை, அவருடைய முடிகள் வளரவில்லை. அவருடைய வயது எப்போது குகைக்குள்ளே சென்றார்களோ அதுபோன்றுதான் அந்த குகையில் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விழிப்பை கொடுத்து விழிக்கிறதுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாலிபர்களை போட்டுதான் இருந்தார்கள். அவர்கள் எப்படி குகையிலே வந்தார்களோ அதே போன்ற நிலையில் தான் குகையிலிருந்து வெளிவந்ததாக குர்ஆன் சூரத்துல் கஹஃப் நமக்கு கூறுகிறது. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைநேசர்களை குர்ஆன் மூலமாக பலவிதமான சம்பவங்கள் மூலமாக நமக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். குர்ஆன் கூறுகின்ற வாழ்க்கை கஹஃப் சூராவிலே வருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்முனான அவர்களை வழியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய அசாதாரண கராமத்துக்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பான அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை நாம் கண்ணியப்படுத்துவது நம்முடைய ஈமானுக்கு வலுவூட்டுவதாக, ஈமானுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது வந்த பாதை நமக்கு ஈமான் தந்தவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவரிடத்திலே சலாம் செல்வதும் அவருடைய தர்பார்களை சென்று நாம் அவருடைய பொருட்டாளி அல்லாஹ் எங்களுக்கு நல்ல காரியங்களை, ஹிதாயத்துக்களை, நல்ல செய்திகளை, நல்ல எண்ணங்களை, தக்வாக்களை, இறை உணர்வுகளை தாய் என்று கேட்பது ஒருபொழுதும் சிறுக்காக ஆகிவிடாது. ஆகவே இறைநேசர்களை நாம் அதிகம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்ற அந்த கராமாத்துக்கள் அனைத்தும் உண்மை உள்ளதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான பொய்யும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி அவருடைய அந்தஸ்தை வைத்திருக்கிறார். நபியை, அதாவது அந்த கஹஃப் வாசிகளை அன்பு கொண்ட அந்த இறைநேசர்களை அன்பு கொண்ட நாய்க்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுகனத்திலே இடம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். நாயை கண்டால் நாம் வெறுப்போம், அது நலீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாய்க்கும் கூட அந்த இறைநேசர்களை கண்ணியப்படுத்தியதன் மூலமாக அந்த நாய் சுவனத்திலே இருக்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்ற நாயாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், நாமும் இறைநேசர்களை மதித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய கண்ணியத்தையும் அல்லாஹ் ரப்பல் நம்முடைய ஈமானுடைய உரத்தை அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே நாம் சிறந்தவர்களாக
அவுலியாக்கள், அம்பியாக்கள், சுகதாக்கள் இருக்கின்ற பாக்கியம் நமக்கு மறுமையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய நேசர்களை நாம் அதிகமாக கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் சென்று அல்லாஹ்வின் கூறுவதற்கோ அவரிடத்தில் சென்று நீங்கள் தான் இந்த தேவையை நிறைவேற்றார்களே தருகிறீர்கள் என்று சொல்வோம் இஸ்லாம் மார்க்கமோ ஷரியத்தோ கட்டளையிடவில்லை. கண்ணியம் என்பது ஒரு பொருளுக்கும் கண்ணியம் இருக்கிறது. அந்த பொருளுக்கு நாம் கண்டிப்பான முறையிலே கண்ணியம் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆகவே இறைநேசர்களை மதித்து இறைநேசர்களுடைய துஆ பெற்று சமுதாய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கிரமித்து கொள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தனக்குரிய பாணியிலே பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். எல்லாம் வேறும் என்ற கொண்டாடக்கூடிய தோல்விக்கு அவர்களுக்கு வழங்கிய அன்பிற்குரியவர்களை இன்னும் சற்ற நேரத்தில் நாமெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளும் பெருஞ்சவர்கள் சிறப்பாக நினைக்கிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகளை நான் ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய இந்த சமுதாயத்தினுடைய தலைமை மாணவர்களை சிறப்புரையாக தந்திருக்கின்ற கணிதத்திற்குரிய அதற்கு சிறந்த அவர்களை பிரதானமாடிய ஊர்கோடைய ஆளுநர்களை இதர சமுதாயத்தினுடைய விழாக்களை விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய அருமை பெரியவர்களை தாய்மார்களை சிறுவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, நான் இப்போது பவாகாசி மொழிவிழாவுடைய நிறைவாக இந்த 2வது நாள் திருப்பலியை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நிறைய நேரம் நான் எடுக்காமல் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் பேச்சுகளை முடிக்கிற போது என்னுடைய அந்த பேச்சுகளை நடத்திருவார்கள். இன்னும் சில பேர்கள் தான் பேசுவதற்கு முன்னால் என்ன பேச போகிறோம் என்ற அந்த பேச்சுடைய சுருக்கத்தை விடுதலைத்திருவார்கள். அந்த அடிப்படையில் நான் ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன். அன்பிற்குரிய அறிஞர்களை தியானத்தை செய்ததினால் வலிமாருடைய நயமாருடைய நம்முடைய உற்றார் உறவினுடைய கபரை தியானம் செய்ததினால் யாரும் நரகத்திற்கு போனதாக இதுவரையும் நடந்தார்கள். அதே போல நபிகள் நாயகத்தின் மீது 14 நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம், நாளை ஓதிக்கிறோம். ஒருவரின் மூலமாக அல்லது மற்ற வலிமான் மீது ஒருவரின் மூலமாக ஓதியதுதான் இதுவரையும் யாரும் நரகத்திற்கு போனதாக வரலாறு இதுவரையிலும் கிடையாது, இனியும் வராது. அந்த அடிப்படையிலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி நான் இருக்கின்றேன். வருமானத்தினுடைய வருகிற போது நான் கௌரவம் தரையும் உதாரணம் எழுதணும் அல்லையில் ஆகணும் ஒரு காரணம் எத்தாக்கும் என்று 4 பண்புகளை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு வலிமார்களை பற்றி சொல்லிக்கிறார். அல்லாஹ்வுடைய வலிமார்கள் நேசர்கள் நாம் கௌரவம் அலையும், அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற போது எந்த பயமும் இல்லாதவர்கள். 2வது வலாம் எனக்கும் நாளைய மறுமையிலே எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள். உலகிலே பயமில்லாதவர்கள், மறுமையிலே கவலை இல்லாதவர்கள். 3வதாக சொல்கிறார் அல்லது ஆவலும் அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள், மூமினாக இருந்தார்கள். அல்லாஹ் சாட்சியுள்ளார். 4வதாக வகானும் எத்தப்போர் பிரத்யேகிக்கிறாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக தக்குவா உள்ளவர்களாக இருந்தார் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு 4 பண்புகளை சொல்லி காட்டுகிறார். எனவே நம்முடைய அச்சத்திற்கும் நம்முடைய கவலைக்கும் நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய இறைவனுடைய எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட
வலியுள்ளாக்களை தான் நாம் ஜியாரத் செய்கிறோம். அப்படிப்பட்ட தேசங்களை தான் நாம் ஜியாரத் செய்கிறோம். அதனால கவலைப்படாதீங்க, யாரும் நரகத்துக்கு போக மாட்டீங்க. போவாதீங்க, நரகத்துக்கு வீரங்க வீரங்க பேசுவாங்க. காது கொடுத்து கேட்காதீங்க. நிச்சயமா யாரும் நரகத்துக்கு போக வந்தாலும் இதுவரையும் கிடையாது, இனி வராது. அறிவால போகுது. நான் அதுக்கு சத்தியில தேர்தல் வந்து பேசுறாங்க முடியாது அமைச்சு சொல்றேன். ஆனால் ரெண்டாவது போடுது ஒரு 10 வருஷம். மூணுல என்ன ஒரே நிலையில நாம் சொல்றோம். எங்களை படைத்தவன் அல்லா, எங்களுக்கு ரிசிக் தரவன் அல்லா, நேரடி காட்டுகின்ற அல்லா என்று நாம் ஒரே நிலையிலே சொல்கிறோம். அதை கவிதையாக செய்கிறோம். அல்லாஹ் ஹாதிகுனா, அல்லாஹ் ராஜிகுனா, அல்லாஹ் ஹாதினா, சுபான் குனா. இப்படி ஒரே நிலையிலே சொல்கிறோமோ அதை கவிதையாக பாட்டாக பாடுகிறோம். இதற்கு அல்லாஹ் படைக்கின்றனா இருக்கா சுகரா என்ன வைத்தியம் இருக்குது? நிறைய வைத்தியம் இருக்குது. நான் முதலப்பட சொல்லப்படுகிறேன். அதே மாதிரி இந்த வயசுல நம்ம ஊர்ல மட்டும்தான் சுமார் பேரு, சில ஊர்கள் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் 12 ஓடு. அதில் 12 ஓடு, சில ஊரில் வயசு தான் சுமார் சொல்லுவாங்க. அந்த ஓதுல ஒரு அடி வருது, யானை எவ்வளவு அணையுமா மிகுப்பியும் முக்கியமா உறவு தக்குவனும் சங்கியமா நிறைய ஒரு சங்காமை என்று ஒரு அடி வருகிறது. இதில் என்ன சொல்கிறார்கள்? யாமன் எருவன் அணையுமா நேமத்துகளை ரசுதாவுடைய அருள் கொடைகளை பெற வந்திருந்த நினைக்கின்றவரை மிகுப்பியும் முக்கியமா அந்த பெருமானுடைய நேசத்திலே நீ நிலைத்திரு. நேரத்துக்கு நேரம் கொஞ்சம் நேரத்துக்கிறது, கொஞ்சம் கொடுக்கிறது, அங்கே போறது இங்கே வர்றது, அந்த மனப்பிடித்தனமாக பண்ணாத முக்கியமா எக்காமல் நிலைத்திரு. உறவு தகும சகிமா நீ நோயல்வனாக இருந்தால் உனக்கு நோய் இருக்கிறது என்று சொன்னால் நிறைய ஒரு சக்காமி அந்த நவீனத்திலே அந்த நோயை பெறப்படக்கூடிய மருந்திருக்கிறது என்று அந்த வைத்து வருகிறது. இதில் என்ன ஊருக்கு சிறுக்கு இருக்கு. வரலாற்று எத்தனை நிகழ்வை பார்க்கிறோம். ஒரு வாரத்திலே அரசு கடிதத்தினுடைய கண்ணு பழுதாகி விடுகிறது, நோய் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு கண் கடிதத்தினுடைய கண் அந்த போருக்கு போதிலே சொல்லாத கடிதத்தினா தன்னுடைய கண்ணுடைய அந்த வலியை பற்றி முறையிடுகிறார்கள். பெருமானார் ரசூலை கேட்டு செல்வர்கள் அந்த கண்ணில உணர்ந்து தடையை வந்தாங்க. அதிலே சொல்கிறார்கள், கண் வலியை பண்ண ஒரு அடையாளமே அந்த கண்ணை இல்லை அடைகிறார். அதே போன்று இன்னொரு போர், ஒரு சாதிக்கு காலில் காயம் ஏற்படுது, அவரால் நடக்க முடியல. ரசூலுல்லாஹி முறையிட்டாங்க. பெருமானார் ரசூலை கேட்டு செல்வர்கள் அவரும் நம்முடைய முன்னேற படிக்கிறாங்க. நோய் சொன்னாங்க. இதற்கான வரலாறு நாம் அதை படிக்கிறோம். யானை எருவனாயுமா. எனவே இது போன்ற மோடுதிகள் வைக்கிறது அது சிறுக்கும் அல்ல, உருவம் அல்ல, அந்த வரலாறை தான் நாம் எழுதுகிறோம் என்று சொல்லி, எனவே மோடு ஓய்கின்றவர்கள் தியாகம் செய்கின்றவர்கள் இதுவரை பழகத்திற்கு சென்றதும் கிடையாது, இனியும் சொல்ல மாட்டார்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், நிச்சயம் அல்லா செலுத்தம் தருவார் என்பதை எந்தவித சந்தேகம் வேண்டாம். அவர்கள் சொன்னார் ஷமாத் நாயக ஷபாத்தை நம்பாதான், ஷபாத்தை ஈமான் படாதான் சொல்லுவான், தரங்கொண்டு சொல்லுவான். அதனால யாரத்தி பெருமுஸ்தபா வெள்ளமா காசுதானா வஸ்தானா என்ற துவாவோடு என்னுடைய உரையை நான் நிறைவு கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இறைமையான பெருமக்களை, நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அபுல் தமா கேஎம் ஷாமி வாக்குகள் அவர்கள், தலைமை இமாம் ஜாமியா மஸ்ஜித் வகுப்புகளை ஆணையமாக்குகிறவர்கள், நல்லது வழிமார்கள் புனித தீனன் வழிகாட்டி இருந்த தலைவர்களை சொற்பொழிவு அளிக்கிறார்கள். எனவே உங்களுடைய முன்னால் அன்போடு அழைக்கின்றேன். விழாவின் 2ஆம் நாள் மார்க்க சொற்பொழி விழாவுக்கு வருகை தந்திருக்கும், பேருரையாற்ற வருகை தந்திருக்கும் நாகை மாவட்டம் ஜாமியா மஸ்ஜித் தலைமை இமாம் மௌலவி அல்-ஹாஃபில் ஹஜ்ரத் அஃஸல் உலமா கேஎம் ஷாவுல் அமீன் பாக்கவி அவர்களை நமது நிர்வாக குழு உறுப்பினர் எச் பாபு ஹுசைன் அவர்கள் வரவேற்பார்கள்.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتبع سبيل من أناب إلي ثم إلي مرجعكم فأنبئكم بما كنتم تعملون صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. கோட்டாறு இளங்கடை இறைநேச செல்வர் சையது பாவா காசிம் அப்பா வலியுல்லா அவர்களின் ஆண்டு பெருவிழாவின் 2வது நாள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மூத்த ஆலிம் ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, கிராத் ஓதிய ஆலிம் பெருமகனார் அவர்களே, எனக்கு முன்னால் நல்ல ஒரு துவக்க உரை வழங்கிய மரியாதைக்குரிய இமாம் அவர்களே, ஏனைய பாசத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மீண்டும் உங்களிடமிருந்து பதிலை எதிர்பார்த்து இன்னொரு முறை சலாம் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக பயான்களுக்கு ஏதாவது ஊர்களிலே அழைப்பு விடுக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பு கிடைத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கோட்டாறு, கன்னியாகுமரி மாவட்டம், தக்கலை போன்ற பகுதிகளில் தப்பித்தால் போதும் என்ற மனநிலை தான் இருக்கும். காரணம் என்னவென்றால், இருக்கின்ற ஆலிம்கள் அத்தனை பேருமே பெரும் பேச்சாளர்கள் மட்டுமல்ல, நிறைய கிதாபுகளோடு தொடர்பு கொண்டவர்கள். அவர்கள் சொல்லாத புதிய விஷயங்கள் எதையும் நாம் சொல்லிவிடப் போவதில்லை என்கிற ஒரு எண்ணத்தின் காரணத்தினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை அழிக்க சொன்னான். ஏன் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு ஏன் எதற்கு என்று கேட்க மாட்டார்கள், குறுக்கீடு செய்ய மாட்டார்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். ஏவியதை ஏவியதற்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள், ஏவப்பட்டது அப்படியே செய்வார்கள். ஆனால் விளக்கம் தெரிந்து கொள்வதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். அல்லாஹ் தஆலா சொன்னா, அந்த ஊரில்
நிறைய குறிகாரர்களும் ஜோசியக்காரர்களும் சிஹரும் சூரியமும் பெருகிவிட்டது, அதனால் அடிக்க சொல்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழிப்பதற்கு தயாராயிட்டார். இருந்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரக்கமிக்கவராக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சமுதாய அக்கறை கொண்டவர்கள். அந்த ஊருக்கு வந்துட்டாங்க. சரி, அல்லாஹ் சொன்னதை சோதிச்சு பார்க்கலான்னு அந்த ஊரினுடைய ஓரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 11 வயது சிறுவன், ஆடு மேய்க்கிறவன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, இவன்ட்ட ஏதாவது ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்டு அவனுக்கு குறிபார்ப்பதின் மூலமாக, ஜோசியம் சொல்வதன் மூலமாக, சிறு சூனிய கலை மூலமாக அவனுக்கு ஏதாவது தெரியுதாங்கிறத கேட்டு தெரியலன்னு சொல்லிட்டா அல்லாஹ்விடத்தில் இந்த மாதிரி அப்பாவி ஆள்களும் இருக்கிறார்கள், இவர்கள் மீது இறக்கப்பட்டு இந்த ஊரை காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஆடு மேய்க்கிறவனை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ஜிப்ரீல் யார் என்று கேட்டார். ஜிப்ரீல் இப்ப எங்க இருக்கிறார் கேட்டான். ரொம்ப கஷ்டமான கேள்வி. யாராலையும் சொல்ல முடியுமா? ஜிப்ரீல் யார், இப்ப எங்க இருக்கிறாருன்னு யாராலும் சொல்ல முடியும்? அவர் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய உத்தரவை நிறைவேற்றுவதற்கு எந்த இடத்தில் வேண்டுமானாலும் காத்திருக்கலாம். அந்த பையன் என்ன செஞ்சான்னா, மணலில் சில கோடுகளை போட்டுவிட்டு, ஆடு மேய்க்கிறவன் அவன் தான் அரகுர விவரம்னு சொல்லி ஆடு மேய்க்க அனுப்பியிருக்காங்க. மணலில் சில கோடுகளை போட்டுவிட்டு அவன் சொன்னான், 7 வானத்திலும் பூமியிலும் ஜிப்ரீல் எங்கும் கிடையாது, இந்த இடத்தை தவிர நம்ம 2 பேர்ல யாராவது ஒரு ஆளா இருக்கணும். அனலஸ்து பி ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் கிடையாது. அசான் தக்கூன ஜிப்ரீல், அநேகமாக நீங்கள் தான் ஜிப்ரீலாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அசந்து போய்விட்டார்கள். ஆடு மேய்க்கின்றவரே, கஷ்டமான ஜிப்ரீல் யார் என்ற கேள்விக்கு அனாயசமாக சாதாரணமாக பதில் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த ஊருக்கு உள்ளே எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்பதை நினைத்து பார்த்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றினார்கள் என்று ரிசாலத்துல் குஷைரியாவில் ஒரு வரலாறு வரும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற நகரங்களில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டங்களில் நிறைய ஆலிம்கள் இறைநேசர்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால், வலிமார்களின் மகப்பத்தின் காரணத்தினால், அவர்கள் நிறைய கல்வி ஞானங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் நாங்கள் இது போன்ற பகுதிகளுக்கு தயங்கிக் கொண்டுதான் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இறை நேசர்கள், புனித தீனின் வழிகாட்டிகள் என்னுடைய தலைப்பு. முதலாவது ஜமாத்தார்களுக்கு, தாய்மார்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். பெரும்பாலான இமாம்கள், உலமா பெருமக்கள், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், இந்த வசனத்தை முன்னுரையாற்றிய ஹஜ்ரத் அவர்களும் சொன்னார்கள். தலைமை உரையாற்றிய மரியாதைக்குரிய ஹஜ்ரத் குபரா அவர்களும் சொன்னார்கள். அதற்கு எல்லா இமாம்களுமே நாம் அர்த்தம் வைப்பது, அல்லாஹ்வின் நேசர்கள், இறை நேசர்கள், வலிமார்கள், அவர்கள் எதை கண்டு பயப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் நிறைவான ஈமான் கொண்டு முழுமையான இறையச்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இறை நேசர்கள் என்று அர்த்தம் வைத்து விடுவோம். ஆனால் நன்றாக கவனித்து பாருங்கள், நேரடி பொருள் அதுவல்ல. வலி அப்படின்னு யார சொல்லுவோம்? ஜமாத்தார்கள் இருக்கிறோம், உலமாக்கள் இருக்கிறோம். நிக்காஹ் புத்தகத்தில் பெண்ணுக்கு வலி என்று யாரை எழுதுவோம்? தகப்பனார் எழுதுவோம். தகப்பனார் இல்லைன்னு வைங்க, வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு வைங்க, உடன் பிறந்த சகோதரன் பருவ வயதை அடைந்தவராக இருந்தால் அவரை எழுதுவோம். உடன் பிறந்த சகோதரனும் இல்லை, அவர் சின்ன பிள்ளையாக இருக்கிறார், பருவ வயதை அடையாதவராக இருக்கிறார் என்றால் தந்தையுடன், தந்தைக்கு தந்தை பாட்டனாரை அல்லது தாயின் தந்தை, தாய் வழி பாட்டனாரை எழுதுவோம். பரிகாரம் விலாயத்தினுடைய வரிசை இதுதான். அவர்களும் இல்லை என்று சொன்னால் தந்தையுடன் பிறந்த சிறிய தகப்பனார், பெரிய தகப்பனாரை வலியாக எழுதுவோம். அவங்களுக்கு பேர் என்னங்க? நிக்காஹ் புத்தகத்துல வலி. வலினா என்ன? காரியங்களை எடுத்து நடத்தக்கூடியவர் என்று பொருள்.
பள்ளிவாசலில் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கு முத்தவல்லி என்று சொல்கிறார்கள் அல்லவா? நம்ம பகுதியில் சில பகுதிகளில் முத்தவல்லி என்று சொல்கிறார்கள் அல்லவா? முத்தவல்லி என்றால் என்ன? பள்ளிவாசலின் காரியங்களை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர் என்பது பொருள். அந்த வலி என்ற வார்த்தையினுடைய பன்மைதான் அவுலியா. அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய காரியங்களை இந்த உலகத்தில் பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் வலிமார்கள். அப்புறம் இறை நேசர்கள் என்று எல்லா உலமாக்களும் அர்த்தம் வைக்கிறோம். யார் பிரியமாக இருப்பார்களோ அவர்களிடத்தில் தான் நம்முடைய பொறுப்புகளை நாம் ஒப்படைப்போம். எனக்கு பிடிக்காத ஒரு ஆளை டிக்கெட் புக் பண்ண சொல்லுவானா, அவன் எப்படி டிக்கெட் புக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு அறவே பிடிக்காத மனதிற்கு வெறுப்பான ஒரு ஆளிடத்தில் சமையல் பொறுப்பை நான் ஒப்படைப்பேனா, அவன் எப்படி சமைப்பாங்கிறது எனக்கு தெரியாதா? எனக்கு மனதிற்கு மிகவும் பிடித்தவரை தான் எனக்கு வலியாக நான் நியமிப்பேன். எனக்கு மனதிற்கு மிகவும் பிரியமானவரிடத்தில் தான் என் காரியத்தை நான் ஒப்படைப்பேன். வலிமார்கள் அல்லாஹ்வுடைய காரியங்களை இந்த உலகத்திலே நிகழ்த்தக்கூடியவர்கள். அதனால்தான் வலிமார்கள் மூலமாக அல்லாஹ் எல்லா விதமான காரியங்களையும் நிறைவேற்றுகிறான் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வதனுடைய நோக்கம் அவர்கள் எங்கிருந்தோ எடுத்த வார்த்தை அல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. கண்ணியத்திற்குரியவர்களே, வலிமார்களை நீங்கள் பின்பற்றுவதற்கு என்ன ஆதாரம் என்று சிலர் கேட்கலாம். கேட்கிறவர்கள் யாரும் ஆதாரம் தெரியாமல் அல்ல, நாம தரமாட்டோம் என்ற தைரியத்தில் கேட்பது, தந்தவுடனே பின்பற்றக்கூடியவர்களும் அல்ல. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், வத்தபிஇ ஸபீல மன் அனாப இலைய. என் பக்கம் மட்டுமே ஒதுங்கி இருக்கக்கூடிய வலிமார்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் பக்கம் மட்டுமே ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள். முனீப் என்றால் என்ன தெரியுமா? அனைத்தையும் விட்டு ஒதுங்கி அல்லாஹ்வின் பக்கம் மட்டுமே சாய்ந்து இருக்கக்கூடியவர்கள் வலிமார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வத்தபிஇ ஸபீல மன் அனாப இலைய. என் பக்கம் மட்டுமே ஒதுங்கி இருக்கக்கூடிய நல்லோர்களின் பாதைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட நல்லவர்கள் தான் வலிமார்கள். வலிமார்கள் நமக்கு தீனின் வழிகாட்டிகளாக எந்தெந்த விஷயத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு மூமின்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் இஹ்லாஸ் எடுபட்டு போய்விட்டது. இஹ்லாஸ் தான் ஒவ்வொரு அமல்களுடைய ரூஹாக இருக்கிறது. அமல்கள் உடல்கள் என்று சொன்னால் அதில் இஹ்லாஸ் என்பது ரூஹாக இருக்கிறது. இஹ்லாஸ் இல்லாவிட்டால் அந்த உடல்களிலே எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ரூஹ் இல்லாத உடல்களை போன்றது. அல்லாஹு தஆலாவிடத்தில் நிறைய அமல்களை அல்லாஹ் எதிர்பார்ப்பதில்லை. இஹ்லாஸோடு கொஞ்சம் அமல் இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் மதிப்பும் மரியாதையும் மிக்கதாகும். அதனால்தான் நிறைய இமாம்கள் சின்ன சின்ன விஷயங்களிலும், நமக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள் சின்ன சின்ன விஷயத்திலும் இஹ்லாஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு தெருவிலே ஒரு ஜனாசா, ஒரு பெண்ணுடைய ஜனாசா. ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த தெருவுக்கு வருகிறார்கள். கடுமையான வெயில் காலமாக இருக்கிறது. இப்ப நம்ம பகுதிகளில் பந்தல் போட்டுருவோம், சாமியான பந்தல் அல்லது வேற ஏதாவது பந்தல் போடுவோம், சேர்லாம் போட்டிருப்போம். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இந்த தெருவுக்கு வந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வீட்டினுடைய திண்ணையிலே நிழலுக்காக வேண்டி அமர்ந்தார்கள். ஒரு 2 நிமிடம் அமர்ந்தவர்கள் பக்கத்தில் உள்ளவர்களிடத்தில் கேட்டார்கள், இது யார் வீடு என்று கேட்டார்கள். யாருடைய வீடு என்று கேட்டார். இந்த வீட்டினுடைய உரிமையாளரின் பெயரை சொன்னார். சொன்ன உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடனே அந்த திண்ணையிலிருந்து எழுந்து வேற ஒரு மரத்தின் பக்கம் போய்விட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம். பொதுவா நம்ம ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம், இது யார் வீடுன்னு கேட்டு வீட்டுக்கார் பேர் தெரிஞ்சோன்னு நம்ம எஞ்சி போறோம்னா என்ன நினைப்போம்? இந்த வீட்டுக்காரர் ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறாரோ தெரியுது, அல்லது அவர் எதிரியாக இருப்பாரோ, ஏதாவது மறக்க முடியாத துரோகத்தை செய்து விட்டாரோ என்று நினைத்து ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்டார்கள், அவர் என்ன அப்படி தவறு செய்தார்? அவர் பேரை கேட்டவுடனே எஞ்சி வந்தீங்களே. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள்,
எந்த தவறு செய்யல அவரு. நான் அவருக்கு கொஞ்சம் கடன் கொடுத்திருந்தேன். கடனுக்குரிய தவணையும் வந்துவிட்டது, தர வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆனால் அவர் சிரமத்தில் இருக்கிறார், தர முடியாமல் இருக்கிறார். கேட்டு நான் தொந்தரவு செய்யல. இந்த நேரத்தில் நான் அவருடைய வீட்டிலே சென்னையிலே அமர்ந்தால், ஒருவேளை அவர் வீட்டை விட்டு கிளம்ப சொல்ல நினைத்தாலும் மற்றவர்களை வெளியேற்றி விடலாம். என்னை பார்த்தவுடனே இவர் எப்படி போக சொல்றது, இவர்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறோமே, போ சொன்னா கொடுத்த கடனை இங்கே எடுத்து வைன்னு சொன்னா என்ன செய்யறது என்ற எண்ணம் அவருக்கு வந்து விடுமோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற அந்த இஹ்லாஸ் பாழ்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக நான் அங்கிருந்து நகர்ந்து விட்டேன். அதற்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார், கண்ணியத்திற்குரியவர்களே, இஹ்லாஸை வளர்ப்பதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் வலிமார்கள். இஹ்லாஸ் இல்லாத அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. மன ஓர்வையும் மன தூய்மையும் இல்லாத அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காபத்துல்லாஹ் தவாப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆளு ரொம்ப நேரம் அழுது துவா செய்யறார். என்ன கேட்கிறாருன்னு தெரியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் 7 தவாஃபினுடைய 7 சுற்றுக்களையும் முடிக்கிறாங்க. அவர் அழுதுகிட்டே இருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள். அல்லாஹ் இன்னும் அவர் கோரிக்கையை ஏற்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், இறைவா, அவர் நான் 7 சுற்று முடிக்கும் வரை பார்த்தேன், அவர் அழுது கொண்டிருக்கிறார். அலா தர்ஹம் அலைஹி, அவர் மீது நீ இரக்கம் காட்டக்கூடாதா என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அவர் மீது என்னை விட நீங்கள் இரக்கமானவரா, என்னை விட நீங்கள் அவர் மீது இரக்கமானவரா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, அப்படியானால் ஏன் அவர் கோரிக்கையை நீ ஏற்க மறுக்கிறாய், எனக்கே அவர் மேல இறக்க வருது, 7 சுத்துற வரைக்கும் பார்க்க அழுதுகிட்டே இருக்கிறாரு. அல்லாஹ் தஆலா சொன்னான், அவர் கண்கள் அழுகிறது, அவருடைய வாய் துஆ செய்கிறது, ஆனா உள்ளமெல்லாம் எங்க இருக்கிறது தெரியுமா, வெளியில ஒரு 3 ஆடுகளை ஒரு கம்பில கட்டி இருக்கிறார். ஆட்டை எவனும் அவுத்துட்டு போயிருவானோங்கிற அந்த கவலை தான் ஒரு மனசுல இருக்கு. கண்ணுல அழுக வருது, வாயில துவா வருது, ஆனால் மனம் முழுக்க வெளியில கட்டி வச்சிருக்கிற ஆட்டு மேலதான் எண்ணம் இருக்கு. நமக்கு இந்த அனுபவம் இருக்கும். யாரோ ஒரு ஆளுக்கு அப்படி நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. புது செருப்பு போட்டு வந்தோன்னு வைங்க, பள்ளிவாசல்ல ஜும்மா அன்னைக்கு கலட்டும் போதே கொஞ்சம் பார்த்து தான் கலட்டும். இந்த இடம் சரிப்பட்டு வருமா, சரி இந்த இடம் சரிப்பட்டு வருமா, 600 ரூபா செருப்பாச்சேன், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணில எடுத்திருக்கிறோம், வந்தவன் எவனாவது தூக்கி போயிட்டாண்டா, அப்புறம் நம்மளாவே சமாதானம் சொல்லிக்கிறோம். ஏன்னு எடுக்க மாட்டாங்க, எங்கேயோ பார்த்துக்கிட்டு மாட்டிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது, யாரை போய் கேட்கறது. உள்ள பள்ளிவாசலுக்கு வந்துட்டு அகத்து அந்த வாரம் என்ன பயான் செஞ்சாலும் சரி, மனசு முழுக்க அந்த புது செருப்பிலே இருக்கும். குத்துபா தொழுகை, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என் மற்ற வணக்கங்கள், என் வாழ்வு, என் மரணம் எல்லாம் ஓடும் பொழுதெல்லாம் செருப்பு மேல கவனம் இருக்கும். இபாதத்துகளின் மீது கவனம் இருக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஹ்லாஸிற்கு அப்பாற்பட்டது. இஹ்லாஸ் இல்லாத அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் தெரியுமா இஹ்லாஸ் இல்லாத அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை? உதாரணத்திற்கு ரோஷத்தின் வெளிப்பாடுதான் இஹ்லாஸ். அல்லாஹ் ரொம்ப ரோஷக்கா. சாதாரணமா நாம ஒரு நண்பரை பார்க்கிறதுக்காக வேண்டி ரொம்ப தூரம் பயணம் செய்து போயிருக்கிறோம். அவர் நம்மை ரொம்ப விரும்புவார், நம்மை வரவேற்பார், உபசரிப்பார். ஆனா நம்ம அவரை பார்க்கறதுக்காக வேண்டி போகாம வேற ஒரு வேலையா அந்த ஊருக்கு போனோம். பல வருடம் கழித்து போன இடத்துல அப்படியே அவரை பார்த்துக்கணும். அவரை பார்க்கறதுக்காக வரல. அவர் கேட்கிறார், இத்தனை வருடம் சென்று வந்திருக்கீப்பா, என்ன விஷயம்? உண்மையை சொன்னோம்னா நம்ம சொல்றோம், உண்மையை சொன்னா நாள்கிட்ட பார்க்க வந்தேன், சரி அப்படியே உன்னையே பார்த்துட்டு போயிடும். அவருக்கு மனதில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். நமக்காக வேண்டி வரல, வேற ஒரு வேலையாக வந்தால் அப்படியே நம்மளை பார்த்து விட்டு போகிறார். இதுதான் ரோஷத்தின் வெளிப்பாடு. ரோஷம் இஹ்லாஸை எதிர்பார்க்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள்,
ஒரு மனிதனுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டு அல்லாஹ்விடத்தில் மட்டுமே அழுது புலம்புவானேயானால் மக்களிடத்தில் சொல்லாமல் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே சொல்வானேயானால் அல்லாஹ் அதை சீக்கிரமாக அந்த தேவையை நிறைவேற்றுவதிலே அல்லாஹ் அவசரப்படுகிறான். அஸ்ரஉ இஜாபத்தன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இதை தவிர்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லாமல் மக்களிடத்தில் மட்டுமே எல்லோரிடத்திலும் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார். சில பேர் வாங்க கொஞ்சம் தலைவலியா இருக்கும், எல்லாத்தையும் சொல்லிடுவார். டீ கடையில போனோடனே சரியான தலைவலிப்பா இன்னைக்கு என்னன்னே தெரியல, அங்க சொல்லிடுவார். நண்பர்கிட்ட சொல்லிடுவாரு, மனைவி மக்கள்கிட்ட சொல்லிடுவாரு, பள்ளிவாசல்ல தொலை வந்த எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அல்லாஹ் ரோஷப்படுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தனக்கு ஏற்பட்ட முசீபத்தை தன்னிடத்தில் மட்டுமே சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சீக்கிரமாக அதை நீக்குவதிலே ஆர்வம் காட்டுகிறான். தன்னை தவிர்த்து விட்டு மற்ற எல்லோரிடத்திலும் சொல்லுகின்றவர்களிடத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நீ யாரிடத்திலெல்லாம் போய் முறையிட்டாயோ அவர்களிடத்திலேயே உன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள் என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். ரோஷத்தின் வெளிப்பாடு. இஹ்லாஸ் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ரோஷம். அதை அல்லாஹ் ரொம்ப எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் தான் ரொம்ப ரோஷக்காரன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி வந்தார். அவர் புதுசா கல்யாணம் முடிச்சவர். வீட்டுக்கு வர்றாரு. அவருடைய மனைவி வீட்டின் வாசலில் நின்று ஒரு இளைஞன் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேற ஒண்ணுமே. அந்த இளைஞன் படிக்கு கீழே தான் நிற்கிறார். இந்த அம்மா வீட்டு வாசல் நின்று அவர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர் வந்தாரு. அந்த இளைஞனை போக சொல்லி மனைவியிடத்தில் யார் இவர் என்று கேட்டால் நியாயமான காரணம் சொன்னார். ஆனாலும் இவர் மனம் ஆறவில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, ஒரு இளைஞன் என்னுடைய மனைவியின் எதிரிலே நின்று சில கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தான். எனக்கு வந்த ரோஷத்திற்கு அவரை கொன்று விடலாமா என்று நினைத்தேன். அவரை கொலை செஞ்சிடலாமா நினைச்சேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆச்சரியப்பட்டார்கள். சஹாபாக்கள் தெருவில் நின்று அவர் மனைவிட்டு சில பேச்சுகளை பேசினதுக்கு கொல்லலாமா நினைக்கிறாரே, தனக்கு மட்டுமே சொந்தமானவள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஅஜபூன மின் கீரத்தி ஸஅதி. ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ரோஷத்தை பார்த்து நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறீர்களா? வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக அன அகீரு மின்ஹு அவரை விட நான் ரொம்ப ரோஷக்காரன். வல்லாஹு அகீரு மின்னி அல்லாஹ் என்னை விட ரோஷக்காரன். நல்ல பாருங்க. சாதாரணமாக ஒரு தகப்பனார் இடத்தில் ஒரு பையன் சேட்டை செய்யலாம், அடிக்கிறாரு, எதிர்த்து பேசுறான், பேசாம இருக்கிறாரு, வேலைக்கு போறது இல்ல, சரியா படிக்கிறது இல்ல, அரியர்ஸை கிளீன் பண்றது இல்ல, ஆனா கண்டிக்கிறார், எதிர்த்து பேசுகிறான், பேச்சை தவிர்க்கிறார், மனைவிட்டு சொல்லி கொஞ்ச நாள் சாப்பாடு கொடுக்காம இருக்க சொல்றாரு. ஆனா தாய்மார்கள் கணவர் இல்லாத நேரத்தில் அழைத்து சாப்பாடை கொடுக்கிறார்கள். எப்படியாவது அவர் சாப்பிடட்டும் நினைக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்திலும் அந்த மகனை என்னுடைய மகன் இல்லை அவன் என்று சொல்ல மாட்டார், விட்டுக் கொடுக்க மாட்டார். கண்டிக்கிறதுலாம் உள்ளதான் கண்டிக்கிறார், வெளியில அந்த மகனை விட்டுக் கொடுக்க மாட்டார். அல்லாஹ்வும் அப்படித்தான். தனக்கு பாவம் செய்து தன் கோபத்தை ஏற்படுத்தி அதனால் அழிவை சந்தித்து பிணங்களாக காட்சியளிக்கின்றவர்களையும் அல்லாஹ் பார்த்து, யா ஹஸ்ரத்தா அலல் இபாத் மா யர்தீஹி மின் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன். யாசின் சூராவில் இந்த வசனம் வருகிறது, யா ஹஸ்ரத்தா அலல் இபாத் நடியார்களுக்கு வந்த கை சேதமே, மா யர்தீஹி மின் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன். எந்த நபிமார்களும் வந்தாலும் அவர்களை பரிகாசம் செய்து இப்படி ஒரு முடிவை, மோசமான முடிவை தேடிக்கொண்டீர்களே என்று அல்லாஹ் தன்னுடைய விசனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது, கோபத்தினால் அழிக்கப்பட்டு பிணங்களாக கிடக்கின்றவர்களையும் யா ஹஸ்ரத்தா அலல் இபாத் என் அடியார்களே என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் அல்லாஹ் எந்த பாவம் செய்தவனையும் கூட அல்லாஹ்வின் பேரருளால் மன்னித்து விடுகிறான். எந்த பாவம் செஞ்சவனை அல்லாஹ் மன்னிச்சிடறான் அப்படின்னு சொல்றது பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் அல்ல.
அப்படியா, இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? எத்தனை பாவங்களை சான்ஸ் கிடைச்சு விட்டுருக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. இது எதுக்காக வேண்டி சொல்லப்படுதுன்னா, முழு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். நம்மையும் தாண்டி, நம்முடைய கட்டுப்பாடு எச்சரிக்கை உணர்வை தாண்டி சில தவறுகள் நடந்து விட்டால் நாம் நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். ஆனால் குஃப்ரையும் ஷிர்கையும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை. என்ன காரணம்? அந்த ரெண்டும் அல்லாஹ்வுடைய ரோஷத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு மகன் நீ எனக்கு தகப்பனே இல்லை என்று சொல்லிவிட்டால், நான் உனக்கே பிறக்கவில்லை என்று சொல்லிவிட்டால், இனி அந்த தகப்பனார் அவனை எந்த காலத்திலும் சேர்த்துக் கொள்ள மாட்டான். என் பிள்ளை இல்லைன்னு போச்சு, அவனே சொல்லிட்டான், நான் அவனை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இதை போன்றுதான் அல்லாஹு தஆலா தவறு செய்யக்கூடிய அடியார்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வின் பேரருளால் தண்டிக்கிறான், மன்னிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் தனக்கு நிகராக இன்னொருவரை கொண்டு வருகின்ற பொழுது, அல்லது தன்னையே இல்லை என்று மறுக்கின்ற பொழுது அல்லாஹ் அவனை மன்னிப்பதில்லை. ரோஷத்தின் வெளிப்பாடு. அந்த ரோஷம் இஹ்லாஸை கற்றுத் தருகிறது. அந்த இஹ்லாஸை பரிபூர்ணமாக இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான இறைநேச செல்வர்கள். இன்னைக்கு பாபா காசிம் வலியுல்லா உட்பட தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் வந்து மார்க்க சேவை செய்துவிட்டு அடங்கி இருக்கக்கூடிய வலிமார்கள் எல்லாம் யார்? அவர்கள் எல்லாம் யார்? இறை நேசர்கள் மட்டுமல்ல, இஹ்லாஸை இந்த சமுதாயத்திற்கு முழுமையாக கற்றுக் கொடுத்தவர்கள், இஹ்லாஸை கற்றுக் கொடுத்தவர்கள். அவங்க என்னைக்குமே தன்னுடைய பேர் புகழ் வெளியே வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததே இல்லை, என்னைக்குமே நினைச்சதில்லை. ஆனா அல்லாஹ் விட மாட்டான். அதுதான் தாம் பேர் வெளியே வர வேண்டும் என்று நினைக்கின்றவர்களை அல்லாஹ் அழித்து விடுவான். தன்னுடைய பெயர் வர வேண்டாம், ஆனால் மக்கள் பலன் பெற வேண்டும் என்று நினைத்தவர்கள் இறை நேசர்கள், அல்லாஹ் அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டான். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், டெல்லிக்கு செல்லுங்கள், அஜ்மீருக்கு செல்லுங்கள், பகதாதிற்கு செல்லுங்கள், நாகூருக்கு செல்லுங்கள், ஏர்வாடிக்கு செல்லுங்கள். ஆனால் அங்கு அடங்கி இருக்கின்ற இறைநேசர்களுடைய ஆயுளை பற்றி விசாரியுங்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள், 500 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள், 200 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள். ஆனால் அவர்கள் பிறந்தது ஏதாவது ஒரு நாடாக இருக்கலாம். நாகூர் ஷாவுல் ஹமீது பாதுஷா அவர்கள் மாணிக்கப்பூரில் பிறந்தார்கள். மாணிக்கப்பூர் எங்கே இருக்கிறது? தமிழ்நாட்டின் நாகூர் பகுதி எங்கே இருக்கிறது? ஏர்வாடி ஷஹீத் இப்ராஹிம் பாதுஷா வலியுல்லா அவர்கள் பிறந்தது எந்த பகுதி? அவர்கள் எங்கே வந்து அடங்கி இருக்கிறார்கள்? சொந்த ஊர் இல்லையா, சொத்துக்கள் இல்லையா, உறவுகள் இல்லையா? எதற்காக வேண்டி வந்தார்கள்? அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனை பரப்புவதற்காக வேண்டி வந்தவர்கள். எந்த இடத்திலும் தங்களை அவர்கள் வெளிக்காட்டிக் கொண்டதே இல்லை. இன்னைக்கு என்ன நடக்கு தெரியுமா? வலிமார்களை குறை சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் யோசித்து பாருங்கள், அவர்களுடைய செயல்பாடுகளிலே இஹ்லாஸ் அறவே இருக்காது. ஒரு 10 பிள்ளைகளுக்கு பரிசு வாங்கி கொடுக்கிறதா இருந்தா 10,000 ரூபாய்க்கு விளம்பரம் நடக்கும். அவர் வேறு, இவர் வேறு. வலிமார்கள் எத்தனை எத்தனை பேர்களை கையை பிடித்து இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்திருக்கிறார்கள் தெரியுமா? அஜ்மீர் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் 98 லட்சம் நபர்களை இஸ்லாத்திற்கு வரவழைத்திருக்கிறார். எங்கும் அவர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டதில்லை. முகலாயர்கள் 800 ஆண்டு காலம் இந்தியாவின் ஆட்சியை கைவசம் வைத்திருந்த முகலாய சக்கரவர்த்திகளின் மன்னரைகளை சென்று பாருங்கள். மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருப்பார்கள். இருந்த இடம் தெரியாமல், அடையாளம் இல்லாமல் அவர்கள் மறைந்து போயிருப்பார்கள். ஆனால் வலிமார்களின் அடங்கி இருக்கக்கூடிய, தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மன்னரைகளை சென்று பாருங்கள். இரவு பகலாக தூங்காத இடமாக, மக்கள் வந்து போகின்ற இடமாக அல்லாஹ் அதை ஆக்கியிருப்பான். இது மக்கள் நினைத்தால் செய்ய முடியுமா? நாம ஒரு பெரிய கோடீஸ்வரர் வச்சுக்கிறோம், 10 லட்சம் ரூபாயை தர்மமாக செய்து என்னை இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட இடத்துல அடக்கி தினமும் மக்கள் வந்து போகின்றதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றால் நிச்சயமாக நடக்காது.
இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய கபூலியத் மக்பூலியத் இல்லாமல் இதை யாராலும் செய்ய முடியாது. அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்துக் கொண்டான். காரணம், அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான்? அவர்களிடத்தில் இஹ்லாஸ் இருந்தது. 98 லட்சம் நபர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்த அஜ்மீர் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் எங்கேயாவது தன்னை விளம்பரப்படுத்தினார்களா? இல்லை. வரலாற்று ஆவணங்கள் சொல்லுகிறது. இன்று பெரும் பெரும் கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். அதற்கு பின்னால் வலிமார்களின் வரலாறுகள் மறைந்து போயிருக்கும். வலிமார்கள் என்பவர்கள் யார் தெரியுமா? ஒவ்வொரு இஸ்லாமிய ஊருக்கும், ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும், ஒவ்வொரு மதரசாக்களுக்கும், ஒவ்வொரு மக்தப் மதரசாக்களுக்கும், நிஸ்வான் மதரசாக்களுக்கும், பள்ளி தரிசுகளாக இருந்தாலும் சரி, அவற்றின் அஸ்திவாரங்களாக வலிமார்கள் இருப்பார்கள். அஸ்திவாரம் எப்படிப்பட்டது? மண்ணுக்குள் புதைந்திருக்கும். அதை பூசக்கூட மாட்டோம். ஆனால் வெளியிலே நாம் பூசுவோம், கலரை பூசுவோம், லைட் போடுவோம். இது எல்லாவற்றையும் தாங்கி இருக்கக்கூடியது மண்ணுக்குள்ளே தன்னை மறைத்திருக்கக்கூடிய அஸ்திவாரங்கள். வலிமார்கள் அப்படிப்பட்டவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியாவின் வரலாறை படித்திருப்பீர்கள். நிறைய படித்தவங்க இருக்கிற ஏரியா. குறிப்பா நான் கேள்விப்பட்டது, இந்த ஜமாத்தை சார்ந்த ஒருவர் கூட இப்பொழுது இஸ்ரோவில் முக்கியமான பொறுப்பை வகித்திருப்பதாகவும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டதாகவும் நான் பேப்பர்ல பார்த்தேன். நாளைக்கு நடக்க போகுது. நிறைய கல்விமான்கள் நிறைந்த இடமும் கன்னியாகுமரி மாவட்டம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்தியாவின் வரலாறை படித்திருப்பீர்கள். பிருத்திவிராஜ் சௌஹான் என்று ஒரு மன்னர். பிருத்திவிராஜ் சௌஹான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முன்னாள் மத்திய அமைச்சருடைய பெயரும் உண்டு. ஏன்? 1996ஆம் ஆண்டு மத்தியில ஆட்சி அமைந்த ஒரு கட்சி தான் ஏவிய ஏவுகணைக்கு பிருத்திவி என்று பெயரிட்டார். அதுக்கப்புறம் 4 ஏவுகணைக்கு பிருத்திவி 1, பிருத்திவி 2, 3, 4 என்று பெயரிட்டார். பிருத்திவி என்று இவர்கள் பெயரிட்ட உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்டை நாடு, சண்டை நாடுன்னு கூட வைத்துக் கொள்ளலாம், அவ்வப்பொழுது சண்டையும் போட்டுக் கொள்வார்கள். பாகிஸ்தான் பிருத்திவி 1 என்று இவர்கள் பெயர் வைத்த உடனே அவர்கள் அதை எதிர்ப்பதற்காக இன்னொரு பெயரை சூட்டினார்கள். அவர்கள் பெயர் சூட்டிய ஒரு வலிமார்களுடைய பெயரை அவர்கள் சூட்டினார்கள். பிருத்திவியையே அழிக்கக்கூடியது கோரி என்று பெயர் சூட்டினார். கோரி. இது சாதாரணமாக இந்தியா தன்னுடைய ஏவுகணைக்கு பிருத்திவி என்று பெயர் சூட்டியது. அதுக்கடுத்து 6 மாசம் கழித்து பாகிஸ்தான் தன்னுடைய ஏவுகணைக்கு கோரி என்று பெயர் சூட்டியது என்று நாம் கடந்து போயிருப்போம். இல்லை இல்லை, இந்த வரலாற்றை தேடி பாருங்கள். இவர் ஏன் பிருத்திவி என்று வைத்தார், அவர் ஏன் கோரி என்று வைத்தார்? இந்த வரலாற்றின் பின்னணியில் அஜ்மீர் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் இருக்கிறார். ஒன்றுபட்ட இந்தியா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், அகண்ட பாரதம் சொல்றாங்க. இப்படி ஒன்னா இருந்த பொழுது இந்தியாவை, ஆப்கானிஸ்தான் பகுதியை ஆண்டவர்கள் ரஜபுத்திர மன்னர்களில் இந்த பிருத்திவி முக்கியமான மன்னர். அந்த நேரத்தில் அஜ்மீர் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அஜ்மீரிலே தங்கியிருந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு நல்லுபதேசங்களும் செய்து அவர்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதில் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் பிருத்திவியினுடைய சபையில இருந்த சிலரும் ஏற்றுக்கொண்டார்கள். இது அந்த மன்னனுக்கு தெரிந்தது. அஜ்மீர் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை அழைத்து வர ஆள் அனுப்பினார். அவர்கள் எதை கண்டு பயப்பட மாட்டார்கள், வலிமார்கள் அல்லவா. லா ஹவுஃபுன் அலைஹிம், அதற்கு விளக்கம் சொன்னாங்கல்ல, எதை கண்டு பயப்பட மாட்டார். இன்னைக்கு காட்டு பகுதிகளில், மலை உச்சிகளில் வலிமார்கள் அடங்கி இருக்கிறார். திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் வலியுல்லா மலை உச்சியில அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இந்த பகுதிகளும் காடுகளாகத்தான் இருந்திருக்கும். நகர்ப்புறமாக இருக்கக்கூடிய அனைத்துமே ஒரு காலத்தில் காடுகளாகத்தான் இருந்திருக்கும். சென்னை அண்ணா நகர் போயிருப்பீங்க நிறைய பேர்.
இன்னைக்கு எவ்வளவு பரபரப்பாக இருக்கிறது. 1967 அது அடர்ந்த வனப்பகுதி. இன்னைக்கு அண்ணா நகர் எவ்வளவு மெட்ராஸிலேயே ரொம்ப பரபரப்பான பகுதி அண்ணா நகர். மவுண்ட் ரோடு இன்னைக்கு எவ்வளவு பரபரப்பான பகுதி. 1927 அது காட்டு பகுதி. மூசா ஷா காதிரி வலியுல்லா அங்கே துயில் கொள்கிறார்கள். இப்படி நகரங்களாக உருவெடுத்து இருக்கின்ற அனைத்துமே ஒரு காலத்தில் காடுகளாக இருந்தது. காடுகள்னா வெறுமனே முயல் பூனை நாய் வர்றதில்ல, வனவிலங்குகள் யானை புலி சிங்கம் இருக்கக்கூடிய பகுதிகள், பாம்புகளும் விஷஜந்துக்களும் வசிக்கக்கூடிய பகுதிகள். அதில் சாதாரணமாக தங்கியிருந்து அடங்கி இருக்கிறார்களே அந்த வலிமார்கள். எப்படி பயந்தால் நடக்குமா? அவர்கள் பயப்பட மாட்டார். நம்ம ஒரு வெளியூர் போய் பழக்கமான லாட்ஜில் ரூம் கிடைக்காம, அது நமக்குன்னு ஒரு ரூம் வேற வச்சிருப்போம். பழக்கமான ரூம் கிடைக்காம வேற ஒரு லாட்ஜில் பழக்கம் இல்லாத ஒரு ரூம் கிடைச்சா அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வராது. காலண்டு லேசா அசைஞ்சா எந்திரிச்சு பார்ப்போம், என்னது அசையுத எந்திரிச்சு பார்ப்போம். எல்லாருக்கும் உள்ள அனுபவம் தான். நான் சொல்றேன், மைக்கு கிடைச்சிருக்குது, உங்களுக்கு மைக்கு கிடைக்கல சொன்னா நீங்களும் வண்டி வண்டியா சொல்லலாம். தூக்கம் வராது. சின்னதா ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும், தூக்கம் வராது. காரணம் என்ன? ஒண்ணு வேணாங்க, ரூம் சர்வீஸ் பாய் வந்துட்டான். நேத்துக்கு ஒரு பாம்பு ஒண்ணு புகுந்துச்சு, இன்னும் பிடிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல சாவி வச்சுக்கங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? பாம்பு வந்துட்டு பிடிக்கலையா வேணான்றுவோம். இல்லைங்க அது எல்லா பக்கமும் தேடி பார்த்தாச்சு, இங்க ரூம்ல எதுவுமே இல்லைங்க, எங்கேயாவது போயிருக்கும், நீங்க வச்சுக்கோங்க, அந்த வேலையே வேணான்றுவோம். என்ன காரணம்? சொல்லிட்டான். எல்லாத்தையும் பாருங்க, பெட்டு பார்த்தாச்சு, கட்டிலு கீழே பார்த்தாச்சு, பீரோல பார்த்தாச்சு, பாத்ரூம்ல பார்த்தாச்சு, போயிருச்சுங்க, வந்துச்சு போயிருச்சு, புடிச்சிங்களா? பிடிக்கல, வேணான்றோம். இந்த லட்சணத்துலதான் நம்ம இருக்கிறோம். வலிமார்கள் ரொம்ப உறுதியாக ஈமான் கொண்டவர்கள். சில பேர் கூட வலிமார்களாக நாம் ஆக முடியாது. அதனால பார்த்தா வலிமார்களுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கிறதோ அதெல்லாம் ஏண்ட இருக்கு, நானும் அவுளியாட்டான். காவல்துறைக்கு வரணும், இங்க என்ன செய்யணும்? பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும். அப்புறம் நமக்கு உடல் ஃபிட்னஸுக்காக வேண்டிய சில பயிற்சிகளை கொடுப்பார்கள், அதில் தேரணும். அப்புறம் கடை நிலையிலிருந்து மேலே ஏறி போகும். ரொம்ப சிரமம். லேசான சிம்பிளான வழி என்ன? ஒரு 3000 ரூபாய் கொடுத்தோம்னு சொன்னா யூனிஃபார்ம் தச்சு கொடுத்துருவோம். அதை போட்டுட்டு அதை மாதிரி ஒரு பைக்கில் போயிட்டோம்னா நம்மளும் டிராபிக் போலீஸாகவும் எஸ்ஐயாகவும் இன்ஸ்பெக்டராகவும் ஆகிடும். இப்ப அப்படி சொல்றாங்க, அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். ஈமான் கொண்டு விட்டால், நீ ஈமான் கொண்டு இருக்கிறீல, உன்ட இறையச்சம் இருக்குதுல, நீனும் அவுலியா தான். மற்ற ரெண்டையும் சொல்றது இல்ல. நீ எதை பார்த்தாலும் பயப்படுறியா? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? முழுமையான ஈமான் கொண்டவர்கள். முழுமையான ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார் தெரியுமா? நிறைய ஹதீசுகளிலே இப்படி பட்டியல் வரும். இதை செய்தவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, இதை செய்தவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, இதை செய்தவர் மூமின் அல்ல. ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கேன், தான் வயிறு நிரம்ப சாப்பிட்டவர் முழுமையான மூமின் அல்ல அப்படின்னா அவர் காபிரா? ஒருத்தர் பக்கத்து வீட்டை கவனிக்கிறதே இல்லைங்க, முஸ்லீம் தான் இறந்துட்டாரு, இந்த ஹதீஸ் வச்சு அவரை காபிர் சொல்ல முடியுமா? லா யூமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மூமினாக ஆக முடியாது. பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்க இவர் வயிறு உண்போராக இருந்தால் மூமினாக ஆக முடியாது. ரசூலுல்லாஹ்வே மூமின் இல்லைட்டாங்க, இவரை ஏற்றுக்க முடியாது, சொல்ல முடியுமா? முழுமையான மூமின் அல்ல. எந்த வழி? இப்படி வரக்கூடிய ஹதீசுகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து வையுங்கள். ஒரு வழிமார்களிடத்திலாவது அந்த குணங்கள் இருந்திருக்குமா? நிச்சயமாக இருக்க. அவ்வளவு பரிபூர்ணமான ஈமானை கொண்டவர்கள், பரிபூர்ணமான ஈமானை கொண்டவர்கள், முழுமையான இறையச்சம் கொண்டவர்கள், முழுமையான இறையச்சட்டம் கொண்டவர்கள். அதனால் அவர்களுக்கு எதை பார்த்தும் பயம் இல்லை, யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார்கள். ஏன்னா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபலஹு குல்லு ஷைஇன். யார் அல்லாஹ்வை பயந்து விட்டாரோ அவருக்கு எல்லா பொருட்களும் பயப்படும். யார் நாம அல்லாஹ்வுக்கு முழுமையா பயந்துட்டோம்னு வைங்க, நாம எதை பார்த்தெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோமோ அதுவெல்லாம் நம்மை பார்த்து பயப்படும்.
இது நான் சொல்லவில்லை, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை இந்த சமுதாயத்தின் கடைசி நபர்கள் வரை எட்டி வைத்தவர்கள் வலிமார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அஜ்மீர் காஜா முஹினுத்தீன் அல் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் பிருத்திவினுடைய மாளிகைக்கு வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? ஃபக்கீர் கோலத்தில் உருவிய வாளோடு, இந்த வாளை கீழே ஊன்றியவர்களாக. அவன் பெரிய பட்டு துணி விரித்திருக்கிறார், அந்த பட்டு துணியின் மீது குத்தி கொண்டு வருகிறார். வந்து மன்னர் அழைத்தால் வரவேண்டிய கட்டாயம், வந்திருக்கிறேன், என்ன விஷயம் என்று கேட்டார். நீங்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை விட்டுவிட வேண்டும், உடனடியாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொன்ன பொழுது அஜ்மீர் காஜா முஹினுத்தீன் அல் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறேன், நான் உங்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறேன். இது நல்லவள், நான் சொல்லுகின்ற விஷயங்களை காதுலாத்து கேளுங்கள். நல்ல விஷயங்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். வலிமார்கள் பேசி பார்ப்பார். அவன் கேட்பதற்கு தயாராக இல்லை. என்னிடத்தில் நீங்கள் பதில் பேசியது தவறு, 3 நாட்கள் அவகாசம் தருகிறேன், என் சாம்ராஜ்யத்தை விட்டு நீங்கள் வெளியேறிவிட வேண்டும் என்று சொன்ன பொழுது அஜ்மீர் காஜா முஹினுத்தீன் அல் சிஷ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், உங்களுடைய முடிவை நீங்களே தேடிக்கொண்டீர்கள். இப்பொழுது அவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய அஜ்மீரினுடைய அந்த பகுதியிலே, மஹதராவிலே, நான் அந்த பாறைக்கு அருகிலே நான் இருப்பேன், 3 நாள் தங்கி இருப்பேன். 4வது நாள் நீங்கள் என்னை வந்து இந்த நாட்டை விட்டு துரத்தலாம் என்று சொன்னார். சரி, ஏதோ அவர் தங்கி இருக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறார் என்று நினைத்து சரி என்று சொன்னார். 2வது நாள் கழிந்தது. 3வது நாள் காலை காபூல் பகுதியில் இருந்து படையெடுத்து வந்த கோரி என்ற மன்னர் பிருத்திவியினுடைய அரண்மனையை சுற்றி வளைத்து பிருத்திவியோடு போராடி பிருத்திவியை கைது செய்து கண்களை அவரிடமிருந்து பறித்து கைகால்களை சின்னாபின்னப்படுத்தி அகோரமான முடிவை கொடுத்தார் கோரி முகமது சுல்தான். எதிரியாக இருந்தாலும் சின்னாபின்னப்படுத்துவதற்கு இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அல்லாஹ் அந்த முடிவை கொடுத்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருப்ப அஷ்அதின் முக்பர்ரின் மதுஃபூஉல் அப்வாபி லவ் அக்ஸமு அலல்லாஹி லஅபர்ரஹுமுல்லாஹ். சில மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், தலையெல்லாம் கலைந்து போயிருக்கும், எண்ணெய் தேய்ச்சிருக்க மாட்டாங்க, உடலெல்லாம் புழுதி படிந்திருக்கும், நீட்னஸா ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம அந்த 2ஐயும் கவனிப்போம். ட்ரெஸ்ஸிங் கோடுன்னு ஒன்று இருக்கு உலகத்தில். நீங்க ஜனாதிபதியாக இருந்தால், நீங்கள் பிரதமராக இருந்தால், நீங்கள் ஒரு முக்கியமான பொறுப்பாக இருந்தால் இந்த ட்ரெஸ்ல தான் வர வேண்டும், ட்ரெஸ்ஸிங் கோடு. அதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது, அதுக்குன்னு படித்தவர்கள் இருக்கிறார்கள். ட்ரெஸ்ஸிங் கோடு எப்படி இருக்கணும், உங்க உடம்புக்கு எந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும். இந்த பக்கம் வயிறு தள்ளிக்கிட்டு இருக்குதா, அப்ப இந்த ட்ரெஸ் போடணும். ஐக்கிய நாட்டு சபைக்கு போறீங்களா, இந்த ட்ரெஸ் போடணும். நீங்கள் வெளியுறவுத்துறை செயலாளர்கள் மட்டத்தில் பேசுகிறீர்களா, இந்த ட்ரெஸ் அணிய வேண்டும், ட்ரெஸ்ஸிங் கோட். வலிமார்கள் அதிலெல்லாம் கவனம் செலுத்தவே மாட்டார். அவர்களுடைய கவனம் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தின் பக்கமும் இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் குர்ஆனை ஓதி பாருங்கள். அல்லாஹ் 3 இடங்களில் 3 விதமான வார்த்தைகளை சொல்லுவான். கணியத்திற்குரிய தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், நான் உங்களிடத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். பிள்ளை வளர்ப்பின் 90% உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. 90%. என் தாய் உட்பட, என் மனைவி உட்பட, என் சகோதரிகள் உட்பட எங்களுடைய பிள்ளைகளை, எதிர்கால சமுதாயத்தை, சந்ததிகளை வளர்க்கக்கூடிய 90% உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. 10% பணம் காசு தர்றது மட்டும்தான் ஆண்களுடைய கையில் இருக்கிறது. இதை நான் வெட்கமில்லாமல் சொல்லிக் கொள்கிறேன், எதையும் மறைக்காம சொல்றேன். நீங்கள் வலிமார்களின் வரலாறுகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வலிமார்களின் வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அஜ்மீர் காஜா நாயகத்தின் வரலாறை சொல்லிக் கொடுங்கள். நாகூர் ஷாவுல் ஹமீத் பாதுஷாவுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுங்கள். ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷாவின் வலியுல் வரலாறை சொல்லிக் கொடுங்கள். தக்கலை பீர் முகமது அப்பா வலியுல்லாவின் வரலாறுகளை சொல்லிக் கொடுங்கள்.
அவர்களின் வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள். சிறு பிள்ளையிலேயே இறைநேசர்களின் வாழ்க்கைகளை கற்றுக் கொடுத்து இறைநேசர்களின் மீது உள்ள பிரியத்தை உருவாக்குங்கள். காரணம், அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப். இறைவா உன் பிரியத்தை கொடு. உன் பிரியத்தை கொடுடா. குடுன்னு கேட்கறதுல ரிஸ்காக கொடு. ரிஸ்க்குன்னு கேட்டிருக்காங்க ரசூலுல்லாஹ். ரிஸ்க்குனா என்னங்க? ரிஸ்க்குனா என்ன? சாப்பாடு மட்டும் இல்லைங்க ரிஸ்க்கு. சாப்பாடு மட்டுமா ரிஸ்க்கு? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாம் அவர்களுக்கு எதையெல்லாம் ரிஸ்க்காக கொடுத்தோமோ அதிலிருந்து செலவழிப்பார்கள். மூச்சு ரிஸ்க்குங்க. உள்ள வர்ற மூச்சு ரிஸ்க்கு, வெளியே போற மூச்சு ரிஸ்க்கு. மூச்சை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். ஆடை ரிஸ்க்கு. நான் போட்டிருக்கிற செருப்பு, நான் தங்கி இருக்கின்ற வீடு, என்னுடைய உணவு, என்னுடைய உடை, இருப்பிடம், என் கௌரவம், என் மரியாதை. நான் ஊர்ல பெரிய ஆளா இருக்கிறேங்க, ஒரு 2 பேர்த்து சொன்னோம்னா அவங்க நான் சொல்லிட்டோம்னா காசு பணம் கொடுப்பாங்க. ஒரு ஆள் வர்றாரு, நீங்க பெரிய ஆளாச்சாம, ஏழையா இருக்கிறேன், நீங்க சொன்னா மக்கள் கேட்பாங்க, நீங்க சொல்லுங்க 2-3 பேர்கிட்ட. அப்படிலாம் நான் உனக்கா வேண்டி சொல்ல முடியாதுன்னு சொன்னா, நாம் நமக்கு அல்லாஹ் ரிஸ்க்காக தந்த அந்த பவர், அதை நாம் செலவழிக்கவில்லை என்பது பொருள். அப்ப ரிஸ்க்குனா என்ன தெரியுமா? பிறந்தது முதல் இறக்கின்ற வரை, காலை எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை அல்லாஹ்வுடைய நியமத்துகள் அனைத்தும் என்னுடைய அல்லாஹ் தந்த ரிஸ்க்கு. அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை ரிஸ்க்காக கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹுப்ப மையுஹிப்புக. இறைவா உன்னை பிரியப்பட்டவர்களுடைய பிரியத்தை, வலிமார்களின் பிரியத்தை ரிஸ்க்காக தருவாயா. வலிமார்களின் பிரியம் என்பது இரத்தத்தில், சதையில், ஊனில், உறக்கத்தில், எலும்பில், எண்ணத்தில், செயல்பாடுகளில், சிந்தனைகளில் கலந்திருக்க வேண்டும். வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க. நிறைய வலிமார்களின் வரலாறுகள் தமிழிலேயே வந்திருக்கிறது. வரலாறுகள் சொல்லுவது என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. பக்சுசில் கஸஸ. வரலாறுகளை சொல்லி காட்டுங்கள். லஅல்லஹும் யதஃபக்கரூன். யாரிடத்தில் சொல்கிறீர்களோ அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். நல்ல சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் என்றால் வரலாறுகள் சொல்லித் தரப்பட வேண்டும். வரலாறுகள் என்பது குர்ஆன்ல பாருங்க, நபிமார்கள் வரலாறு மட்டுமல்ல, இறைநேசர்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது. ஆல இம்ரான் சூரா இருக்க, குர்ஆனில் பக்ராவிற்கு அடுத்த சூரா ஆல இம்ரான், பெரிய சூரா. பக்ராவுக்கு அடுத்து யார் அது? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தகப்பனார். அவர் நபியா? கிடையாது. 33 வயசுல இறந்துட்டாருங்க. 33 வயசுல வஃபாத் ஆயிட்டார். அவர் என்ன வாழ்க்கையில் சாதித்து விட்டார்? ஓல குடிசையில் இருந்தார். பிள்ளைகளை வளர்த்து கட்டி கொடுத்து பேரம் பேச்சு இருந்தாரா? இல்லைங்க. முதல் பிள்ளை வயத்தில் இருக்கும் பொழுது பார்க்காமலேயே வஃபாத் ஆகிவிட்டார். அதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? வாழ வேண்டிய வயசுல இறந்துட்டாரு. அல்லாஹ் அவரை அங்கீகரித்துக் கொண்டான். நான் சொல்றேனா இல்லையா? ஃபதகப்பரா. அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். அல்லாஹ் ஒருவரை அங்கீகரித்துக் கொண்டால் அவரை கியாமத் நாள் வரை மக்கள் மறக்காமல் அல்லாஹ் நினைவு கூற செய்வான். இம்ரான் அந்த வகையிலே உள்ளவர், இஹ்லாஸாக பாடுபட்டவர். அதனாலதான் அவருடைய மனைவி இப்படி 33 வயசுல எங்களையும் என்னுடைய மகளை பிள்ளையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லாம, என் புருஷன் எப்படி இருந்தாரோ அது மாதிரியே என் வயிற்றில் உள்ள பிள்ளையை நான் தர வேண்டும், முஹர்ரரன் ஃபதகப்பல்ஹு மின்னி என்று துஆ செய்தார்கள். இன்னி நதர்து லக்க மா ஃபீ பத்னி முஹர்ரரன். என் வயிற்றில் பிள்ளையும் முஹர்ரர்னா அப்படியே பள்ளிவாசலுக்கே ஒப்படைத்து விடுகிறேன். வீட்டு வேலைக்கு அவங்கள வைக்க கூடாது, முஹர்ரர் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் இறைநேசர், இஹ்லாஸாக உள்ளவர். அவரை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். அதனால் குர்ஆனிலே அவருடைய பெயரை இடம்பெற செய்தான். கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்துணை மனிதர்களும் அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள் அனைவரும் இறைநேசர்கள் தான். இறைநேசர்கள் எல்லோரும் நபிமார்கள் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செய்வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவுல பிரபலமான ஒரு துவா உலமாக்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரின். இறைவா, எனக்கு பின்னால் வரக்கூடிய கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே
எனக்கு உண்மையான புகழை தருவாயாக. லிசான சிதுக்கு. நமக்கு புகழ் மேல ஆசைப்படலாங்க, அல்லாட்ட கேட்கலாம், மற்றவங்கள்ட்ட தான் கேட்கக்கூடாது. அல்லாட்ட கேட்டாங்க. அது எப்படி? பணத்துக்காக பேருக்காக வேண்டி உள்ள புகழ் அல்ல, உண்மையான புகழ். உண்மையான புகழ் என்னதுங்க? மனதிலிருந்து வரக்கூடிய மஹப்பத், கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அதை அங்கீகரித்து கொண்டான். அதனால்தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுதினமும் அவர்களை விட்டு நாம் ஒதுங்கவே முடியாது. ருக்கு சஜிதா இல்லாத தொழுகையாக இருந்த ஜனாசா தொழுகையிலேயே 2வது தக்பீருக்கு பின்னால் அவர்கள் மீது அவர்களுடைய வார்த்தை வருகிறது ஸலவாத்திலே. அஜ்மீர் காஜா முஹியுத்தீன் சிஸ்தி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள், எதற்கும் பயப்பட மாட்டார்கள். சென்றார்கள் திருந்துவிடத்தில் தன் சத்தியத்தை சொன்னார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று யாருடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது என்பதை அல்லாஹ் கவனிக்கிறான். அவர் ஆள் டிப்டாப்பா இருக்கிறாரா, டிரெஸ் கோடு எப்படி இருக்குது, சுத்தமா இருக்கிறாரா, அதெல்லாம் முக்கியம் தான். அது தவறு அல்ல, அது தவறு இல்லைங்க. யாரும் அப்படி தப்பா விளங்கிறாதீங்க. தாராளமாக நம்ம அழகாக இருக்கலாம், நல்ல டிரெஸ் போடலாம், சுத்தமா இருக்கலாம், எண்ணெய் தேய்ச்சி போடலாம், அது அழகானது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால. அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான், தவறல்ல. ஆனால் வலிமார்கள் அதிலெல்லாம் நேரம் செலுத்தாமல், கவனம் செலுத்தாமல் அல்லாஹ்வின் பக்கமே கவனம் செலுத்துவார்கள். காரணம் என்ன தெரியுமா? 3 இடங்களில் அல்லாஹ் 3 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துவார். குர்ஆன் ஷரீஃப் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா. அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியை அப்படியே உங்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்து விட்டோம். பூமி முழுக்க உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்து விட்டோம். அதனுடைய பாதைகளிலே நீங்கள் நடந்து செல்லுங்கள். பூமியினுடைய இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய பேரருளை, பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய பேரருள், அது ஒதுக்கப்பட வேண்டியதல்ல, ஹலாலான முறையில் இருந்தால் வரவேற்கப்பட வேண்டியது. அல்லாஹ் பொருளாதாரத்தை பற்றி சொல்லுகின்ற இடங்களில் எல்லாம் ஃபதுலுல்லாஹ் என்றுதான் அல்லாஹ் சொல்லுவான். நன்றாக யோசித்து பாருங்கள். வாஹரூன யதுரிபூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபதுலில்லாஹ் ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதுலில்லாஹ் லா ஜுனாஹ அலைக்கும் அன் தப்தகு ஃபதுலன் மின் ரப்பிக்கும். இது கூட அல்லாஹ் எதை பற்றி சொல்கிறான்? பொருளாதாரத்தை பற்றி சொல்கிறான். சம்பாதிக்கின்ற பொருள் ஹலாலாக இருந்து விட்டால் அது அல்லாஹ்வின் பேரருள். அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள். அருள் வேறு, பொருள் வேறு என்று சொல்வார்கள். இஸ்லாமிய பார்வையில் 2ம் ஒன்று. சம்பாதிக்கின்ற முறை ஹலாலாக இருந்தால், செலவழிக்கின்ற முறையும் ஹலாலாக இருந்தால் அது பொருள் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அருள். எல்லாருக்கும் அது கிடைத்து விடாது. சம்பாதிக்கிற எல்லாருக்கும் கிடைச்சிருது, அது அல்லாஹ்வின் பேரருள். ஆனா அதை பற்றி சொல்லுகிற பொழுது ஃபம்ஷு நடந்து போங்கிறான். இபாதத்துகளை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். சஹி என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு விடுக்கப்பட்டால் அல்லாஹ்வின் பக்கம் வேகமாக வாருங்கள். முதல்ல நடந்து போக சொன்னான் துன்யாவை தேடுகின்ற விஷயத்தில். வணக்க வழிபாடுகளின் பக்கம் வேகமாக வாருங்கள். எங்க நடந்து போறது நிதானம். இதை நான் விளக்கணுங்கிற அவசியம் இல்லை. நடந்து போறது நிதானம். எதிரில் யார் வர்றா, வலது பக்கம் யார் வர்றா, அந்த பக்கம் என்ன கிடக்குது, இந்த பக்கம் என்ன கிடக்குது, பள்ளம் எது, மேடு எது, நிதானமாக பார்க்கலாம். வேகமாக செல்வது கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருக்கும். ஒரு ஆள் நடந்து போனான்னு வைங்க, உங்களை நான் பார்க்கறேன்னு சொல்ல முடியாது, நடந்தானே போய்கிட்டு இருந்தேன் அப்படிம்போம். கொஞ்சம் வேகமா போனாரு வைங்க, நான் கொஞ்சம் வேகமா போனதால உங்களை கவனிக்கல. வணக்க வழிபாடுகளின் பக்கம் சொல்லுகிற பொழுது வேகமாக வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தன் பக்கம் அழைக்கிற பொழுது ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். وَمِنْ كُلِّ شَيْءٍ خَلَقْنَا زَوْجَيْنِ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ فَفِرُّوا إِلَى اللَّهِ. அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதாக இருந்தால் மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதாக இருந்தால்
ஓடி வாங்கலாம். ஓடுறது இன்னும் ஸ்பீடு. நடந்து செல்வதை விட, வேகமாக வருவதை விட ஓடுவது என்பது இன்னும் அது வேகமானது. என்ன இருக்கிறது என்று கூட தெரியாது. எந்த பொருள் எங்கே கிடக்கிறது, எது மேடு எது பள்ளம் தெரியாது. ஓடுகின்றவனுக்கு ஒரே சிந்தனை தான் இருக்கும், எல்லையை தொட வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் மாரிஃபத்துக்கு ஃபிரார் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினான். அதை முழுமையாக அனுபவித்தவர்கள் வலிமார்கள். அப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நம்மை ஓட வைத்தவர்கள், அல்லாஹ்வோடு நம்மை நெருக்கமாக்கியவர்கள் வலிமார்கள். அவர்களுக்கு பயம் இல்லை, வலாஹும் யஹ்ஸனூன், கவலை இல்லை. அவர்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் ஓட வைத்தவர்கள். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், கவனிங்க. அல்லாமா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ரொம்ப பெரிய மார்க்க ஞானி. ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி டமாஸ்கஸில் ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமாக இருந்தார்கள். எந்த ஜாமியா மஸ்ஜிது, எந்த டமாஸ்கஸினுடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய வெள்ளை மினாராவில் எதிர்பார்க்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்களோ அந்த ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி. காலை தஹஜ்ஜத்திற்கு வரக்கூடியவர்கள் ஜும்மாவுடைய நாளில் அஸ்ர் தொழுகை முடிந்ததற்கு பிறகுதான் போவார்கள். அப்படிப்பட்ட ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் நடத்துகின்ற தஃசீரை கேட்பதற்கு 10,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வருகை தருவார்கள். அவர் நடந்தால் மக்கள் எல்லோரும் எழுந்து நிற்பார்கள். அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு மக்கள் போட்டி போடுவார்கள். ஜலாலுத்தீன் ரூமி ஒரு நாள் அவங்களுடைய ஷேக் ஷம்சு தபுரேசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட வர்றாங்க. ஷம்சு தபுரேசி சாதாரணமான ஆள் அல்ல. அவர்கள் 2 பேரும் அறிமுகமாகின்ற சம்பவத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும். ஜலாலுத்தீன் ரூமி எப்படிப்பட்டவர்கள், ஷம்சு தபுரேசி எப்படிப்பட்டவர்கள். முதல்ல ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திப்பதற்கு ஷம்சு தபுரேசி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். இமாம் ஜலாலுத்தீன் ரூமி நிறைய கிதாபுகளை எழுதி கொண்டிருக்கிறார். வந்தவரிடத்தில் சலாம் சொல்லி நான் தான் ஷம்சு தபுரேசின்னு உட்கார்றாங்க. ஓ நீங்க தானா, நீங்க தான் பெரிய இறைநேசர் அப்படி இப்படின்னு சொல்றாங்களா? என்ன அப்படி நீங்க பெரிய விஷயங்களை கண்டுட்டீங்க, நீங்க என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு இஸ்திஹ்ஸாவாக கேட்கிறார். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வலிமார்கள் செய்யக்கூடிய காரியங்களை மேம்போக்கான அறிவு கொண்டவர்களால் முதலில் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களோடு தொடர்பு கொண்டால், அவர்களோடு பயணத்தை தொடர்ந்தால், அவர்களோடு உடன் இருந்தால் அதனுடைய பொருளை நிச்சயமாக விளங்கிக் கொள்ள முடியும். அதுதான் எனக்கு முன்னால் உரையாற்றிய ஹஜ்ரத் சொன்ன அந்த வரலாறு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்கின்ற 3 காரியமும் சாதாரணமான அறிவு கண் கொண்டு லாஹிருல் இல்மை கொண்டு பார்க்கின்ற பொழுது அது எதிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள். எதிர்த்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் ஆழமாக சிந்தித்து அதற்கு அவர்கள் விளக்கம் சொன்னதற்கு பிறகு அது அல்லாஹ்வுடைய உத்தரவால் நடந்த விஷயங்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். வலிமார்கள் அப்படித்தான். ஷம்சு தபுரேசி எங்களுக்கு தெரியாத நீங்க என்னத்தை தெரிஞ்சு விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது பேசிக்கிட்டு இருந்த ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்டார்கள், இதெல்லாம் நீங்க என்ன எழுதிட்டு இருக்கிறீங்க என்று கேட்டார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க என்று சொன்னார். டக்குன்னு அந்த கிதாபை பூரா எடுத்து தண்ணி குளிக்க போட்டாங்க. ஜலாலுத்தீன் ரூமி பதறுகிறார், இந்த மாதிரி செஞ்சிட்டீங்களே, பயப்படாதீங்க. தண்ணி குழுவது எடுக்கிறார்கள், ஒரு எழுத்து கூட அழியவில்லை. இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் அல்ல, அது அழியாம இருக்கலாம். கையால் எழுதியது 2-3 நிமிடங்கள் இருந்தால் அழிந்து விடும். ஜலாலுத்தீன் ரூமி அசந்து போய்விட்டார்கள். தண்ணீருக்குள் போடப்பட்டது, ஒரு எழுத்து கூட அழியவில்லை. அது எப்படி? ஷம்சு தபுரேசி சொன்னார்கள், இது உங்களுக்கு சொன்னால் புரியாது என்று சொன்னார்கள். அது அறிய வேண்டுமானால் என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும். தொடர்பு கொண்டார்கள். நீண்டகால ஷேக் வருகை தருகிறார்கள் முரீதை பார்ப்பதற்காக. ஷம்சு தபுரேசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எனக்கு எங்கேயாவது கொஞ்சம் மது வாங்கிட்டு வாங்கன்னா. ஜலாலுத்தீன் ரூமி மது வாங்கிட்டு வர்றதா? நான் டமாஸ்கஸின் பெரிய இமாம், என்னுடைய வணக்க வழிபாடுகள் மக்களுக்கு மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நான் தெருவில் நடந்தா யாருமே உட்கார மாட்டாங்க, எழுந்து நிற்பார்கள். என்னுடைய தஃசீருக்கு 10,000 பேர் வருவார்கள்.
நான் போய் எப்படிங்க உங்களுக்கு மது வாங்கிட்டு வர்றது? வேற யாரையாவது விட்டு வாங்கிட்டு வர சொல்லுங்க. எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. வேலைக்காரர்கள் விட்டு வாங்குங்க. வேலைக்காரங்களாம் போயிட்டாங்க. நான் மது அருந்த வேண்டும், இல்லாவிட்டால் தூங்க முடியாது. உடனே மது அருந்த சொல்லி ஒரு ஷேகை வாங்கி வர சொல்கிறார். அதை சரி என்று ஒருவர் பேசுகிறார். அதோடு நின்றக்கூடாது. தொடர்ந்து கடைசி வரைக்கும் பயானை கேட்டார் என்று இருக்க வேண்டும். ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களின் பார்வை விட்டு மறைந்து வெவ்வேறு பாதைகளில் பிரிந்து பிரிந்து சென்று மதுக்கடையிலே சென்று கொஞ்சம் மதுவை வாங்குகிறார். அவரை பின்தொடர்ந்து சென்ற சில மக்கள், இவர் ஏன் இப்படி பதுங்கி பதுங்கி செல்கிறார்? அவர் மதுக்கடைக்கு சென்றதையும் வாங்கியதையும் கையோடு பிடித்து சிலர் அடிக்கிறான், விசாரிக்க கூட இல்லை. சிலர் திட்டுகிறான், சிலர் முகத்திலே காரில் உமிழ்கிறான், சில பேர் ஆடை பிடித்து இழுக்கிறான், சில பேர் கீழே தள்ளுகிறான். ஷம்சு தபரேசி வந்தார்கள். என்ன நடந்தது? ஏன் அவரை இப்படி செய்கிறீர்கள்? அதெல்லாம் யாரு தெரியுமில? தப்சீருக்கு வந்த 10,000 பேரு தெருவில் வந்தா எந்திரிச்சு நின்றவங்க. ஷம்சு தபரேசி சொன்னார்கள், ஏன் அவர் இந்த மாதிரி செய்யறீங்க? இல்ல, அவர் அங்கே மது வாங்குவதை கண்டோம். கையிலே ஊற்றி பார், முகர்ந்து பார், அது மதுவா என்று முதலில் பார். கையிலே ஊற்றி பார்க்கிறார்கள், முகந்து பார்க்கிறார்கள். அது மது அல்ல, மதுவின் வாடையும் அல்ல, அது மதுவும் அல்ல. உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி ஊற்றப்படுகின்ற வினிகிறது. ஜலாலுத்தீன் ரூமி இடத்தில் எல்லோரும் மன்னிப்பு கேட்டார்கள். மக்கள் போனதற்கு பிறகு ஷம்சு தபரேசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் உங்களை பார்த்து எந்திரிச்சு நின்றாங்களோ, யாரெல்லாம் கைகட்டி நின்றார்களோ, யாரெல்லாம் உங்கள் வாய் வார்த்தைக்கு மயங்கி நின்றார்களோ, அந்த மக்கள் தான் ஒரு நிமிடத்தில் உங்களை காரி துப்புகிறான், அடிக்கிறான், ஆடையை பிடித்து இழுக்கிறான், கீழே தள்ளுகிறான். இப்படித்தான் மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மதிப்பும் மரியாதையும் ஒரு நிமிடத்தில் காணாமல் போக அல்லாஹ்வால் வைக்க முடியும். இந்த உண்மையை உங்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டித்தான் இன்றைய இரவு நான் வந்தேன். யாரிடத்தில் மதிப்பை பெற வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் மதிப்பை பெற வேண்டும். யாரை நீங்கள் பயப்பட வேண்டும்? அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட வேண்டும். வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷாஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். வல்லாஹு அஹக்கு அன் யுர்துஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் யாரை திருப்திப்படுத்த வேண்டும்? அல்லாஹ் தான் திருப்திப்படுத்துவதற்கு ரொம்ப தகுதியானவர். நீங்கள் யாரை பயப்பட வேண்டும்? அல்லாஹ் தான் நீங்கள் பயப்படுவதற்கு ரொம்ப தகுதியானவர். உங்களுக்கு பயமும் அல்லாஹ்வை பற்றி இருக்க வேண்டும். நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியது மக்களை திருப்திப்படுத்த வேண்டியதல்ல, அல்லாஹ்வை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். இந்த எண்ணத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து விதைத்தவர்கள் தான் வலிமார்கள். வலிமார்களிலே வலிமார்கள் கடந்து வந்த பாதையை 4ஆக சொல்லுவார்கள். ஷரியத் என்று சொல்லுவார்கள், தரீக்கத் என்று சொல்லுவார்கள், ஹகீகத் என்று சொல்லுவார்கள், மஅரிஃபத் என்று சொல்லுவார்கள். 4 பாதைகளாக பிரிப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழிலும் இதற்கு 4 வார்த்தைகள் உண்டு. ஷரீஅத்தும் தரீகத்தும் ஹகீகத்தும் மஅரிஃபத்தும் 4 வார்த்தைகள் உண்டு. பக்தி என்று சொல்வார்கள் ஷரியத்தை. ஷரியத்தினுடைய கடமைகள் அனைத்தும் பக்தியின் பால் அமைக்கப்பட்டது. தரீகத்தை ஞானம் என்று சொல்லுவார்கள், ஹகீகத்தை யோகம் என்று சொல்வார்கள், சித்தர் என்று சொல்வார்கள், ஹகீகத்தை சித்தம் என்று சொல்வார்கள், மஅரிஃபத்தை யோகம் என்று சொல்வார்கள். சித்தத்தை அடைந்து கொண்டவர்கள் சித்தர்கள் என்று சொல்வார்கள், ஹகீகத்தை தெரிந்து கொண்டவர்கள். 18 சித்தர்களில் பல இஸ்லாமிய சித்தர்களும் உண்டு. 18ங்கிறது முக்கியமான பெயர்கள். இஸ்லாமிய சித்தர்கள் உண்டு. தக்கலை பீர் முகமது வலியுல்லா அவர்கள் சித்தர்களில் உள்ளவர்கள், ஹகீகத்தை கண்டு கொண்டவர்கள். அதனால்தான் சில இறைஞான பாடல்களில் இப்படி சொல்லுவார்கள். அதாவது ஒரு பறவை பாடுவதை போன்று அந்த பாடல் வரும். மலைக்கெல்லாம் எங்கிருந்த மையத்தின் ஆண்டவங்க கொடிமரத்தின் கீழ் இருந்த, இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு என்று சொல்லுவார்கள். 4 முட்டைகள் அந்த பறவையின் எய்மாக இருந்தது. ஷரியத்தும் தரீகத்தும் ஹகீகத்தும் மஅரிஃபத்தும் அடைந்தது 3 தான். 100ல் ஒருவர் ஷரியத்தை பின்பற்றுவார். பள்ளிவாசலுக்கு எல்லாருமே தொலை வந்துடுறாங்க. 100ல் ஒருத்தர் வருவர். பெருநாளைக்கு பாருங்க, கூட்டம் பயங்கரமா இருக்கும். அதுதான் ஊரினுடைய கெப்பாசிட்டி. 100ல் ஒருவர் ஷரியத்தை பின்பற்றுவார்.
1000-ல் ஒருவர் தான் தரீக்கத்தை பின்பற்றுவார், லட்சத்தில் ஒருவருக்குத்தான் ஹக்கீகத்து கிடைக்கும், கோடியில் ஒருவருக்குத்தான் மாரிஃபத்து கிடைக்கும். வலிமார்கள் அதை தேடி ஓடினார்கள். மக்களை அதன் பக்கமே கொண்டு வந்து சேர்த்தார்கள். இஹ்லாஸை மக்கள் மனதிலே விதைத்தார்கள். இஹ்லாஸ் இல்லாத ஒன்று அது அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மரியாதையும் பெறாது என்பதை தன் செயல்பாடுகளால் காட்டினார்கள். எல்லாவற்றிலும் ரூஹை கொண்டு வர பாடுபட்டார்கள். ஷரியத்தை கொண்டு வந்தார்கள், ஹக்கீகத்தை கொண்டு வந்தார்கள், தரீக்கத்தின் பக்கம் மக்களை இணைத்தார்கள். எல்லாவற்றிற்கும் சேர்த்துதான் முனீப் என்ற வார்த்தை. வத்தபிஉ ஸபீல மன் அனாப இலைய. குர்ஆனில் தெளிந்த ஞானத்தை வலிமார்கள் கற்றுக் கொடுத்தார்கள். தெளிந்த ஞானத்தை வலிமார்கள் கற்றுக் கொடுப்பார்கள். யார் வலிமார்கள் என்று நம்மால் தீர்மானிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் இன்னொருவருடைய பல்லை அடித்து உடைத்து விட்டார். பாதிக்கப்பட்டவர் நபியிடத்தில் வந்து முறையிடுகிறார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்துவிட்டு தீர்ப்பளிக்க வேண்டிய நீதிபதியாக இருந்த காரணத்தினால் நாளை அசர் தொழுகைக்கு பிறகு இவருடைய பற்களும் முன்னம்பற்களும் உடைக்கப்படும் என்று சொன்னார்கள். புகாரியில் இந்த செய்தி வருகிறது. குற்றம் செய்தவருடைய அண்ணன், அவர் எந்த வேலைக்கும் போகாதவர், பள்ளிவாசலே கதி என்று கிடப்பார். கசங்கிய ஆடைகளோடு, கந்தலான ஆடைகளோடு, பரட்டை தலையோடு இருப்பார். அவர் வந்து நபியிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை என் தம்பி தெரியாமல் செய்து விட்டான். உடைக்கப்பட்டவர் என்ன தியத்தை கேட்கிறாரோ, தண்ட பணத்தை, இரத்த பணம் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த பணத்தை தந்து விடுகிறோம். என் தம்பியின் பற்கள் உடைக்கப்பட வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை இல்லை, அது சம்பந்தப்பட்டவர் ஒத்துக்கொள்ளாதவரை என்னால் எதுவும் செய்ய முடியாது, நிச்சயமாக உன் தம்பியின் பற்கள் நாளை அசர் தொழுகைக்கு பிறகு உடைக்கப்படும் என்று சொன்னார்கள். பேசி பார்த்தவர் கடைசியாக சொன்னார், வல்லாஹி லா யுஷஜ்ஜு சனியத்து ஆகி, அல்லாஹ்வின் சத்தியமாக என் தம்பியின் பற்கள் நாளை உடைக்கப்படாது. நீங்க உடைக்க முடியாதுன்னு அவர் சொல்றது நல்லா கவனிக்கணும். ரசூல் அதை பாயும், தம்பி பல்லு நாளைக்கு உடைப்படாதுன்னு சொல்லிட்டு போனார். அது எப்படி ஒரு சொல்றாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டாங்க. மறுநாள் அசருடைய தொழுகையும் வந்து விட்டது. தொழுது முடிச்சிட்டு பல்ல உடைக்கணும், கிசாஸ் பழி வாங்கப்பட வேண்டும். ஆனால் சம்பந்தப்பட்டவர்களின் குடும்பத்தார்கள் அசருக்கு வந்தவர்கள், அவரை நாங்கள் மன்னித்து விட்டோம், எங்களுக்கு தியத்தும் தேவையில்லை, கிசாசும் தேவையில்லை என்று சொன்னார்கள். மனமாற்றம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. மக்களின் கல்புகள் அனைத்தும் பைன இஸ்பஹீர் ரஹ்மான், ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் யுகல்லிபு ஹக்கதா வ ஹக்கதா. அப்பொழுதுதான் அந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலூபு இப்னி ஆதம் பைன இஸ்பஹீர் ரஹ்மான் யுகல்லிபு ஹக்கதா வ ஹக்கதா என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸும் அப்படித்தான் சொன்னார்கள். ருப்பா ஷாதின் முஹ்பரின், தலைமுடி கலைந்த தலைவிரி கோலமான உடலெல்லாம் புழுதி படைந்த மதுபூகல் அபுவாபி, யார் சென்றாலும் எந்த வீட்டுக்கு சென்றாலும் கதவுகள் சாத்தப்படுகின்ற, யாரும் அவரை வாவான்னு வரவேற்க மாட்டாங்க, அவரை பார்த்தாலே கதவை சாத்திடுவாங்க. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவருடைய மரியாதை எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் சத்தியமிட்டு சொல்லிவிட்டால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுகிறார். அதுக்குரிய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்து விடுகிறான். வலிமார்களால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது. அல்லாஹ்வினால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை. அல்லாஹ் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்களை பொறுப்பாளர்களாக நியமித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவியோடு எல்லாவற்றையும் நிறைவேற்றி காட்டுவார்கள். ஆசிப் இப்னு பர்கியா 3000 மைல்களுக்கு அப்பால் இருந்து கண்மூடி திறப்பதற்கு முன்னால் வந்துருச்சு என்று சொல்லவில்லை, வந்து ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். பலம்மா ரஆஹு முஸ்தகிரன் இன்தஹு. முஸ்தகிர்னா என்ன தெரியுமா? குர்ஆனுடைய வார்த்தை. இந்த தண்ணி பாட்டில் நான் எடுக்கிறேன், வேகமா வைக்கிறேன், லேசா ஒரு 1 செகண்ட் ஆட்டம் ஆடிட்டு அப்புறம் நிக்குதுல, நின்ன நேரத்துலதான் அதுக்கு பேரு முஸ்தகிர்னு சொல்லுவாங்க. கண்மூடி திறக்கின்ற பொழுது அவ்வளவு தூரத்திலிருந்து கொண்டு வந்த அந்த சிம்மாசனம் வைக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, வைக்கப்பட்டதில் உள்ள அதிர்வு கூட அடங்கி போய்விட்டது. முஸ்தகிர் என்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறார். ஆனா அவர் சொன்னது என்ன? இவ்வளவு பெரிய சாதனையை செய்துவிட்டு, ஆதாமின் பதில் ரப்பி, இது என் இறைவனின் பேரருள்,
என்று சொன்னார். இதுதான் வலிமார்கள். ரொம்ப பெரிய சாதனைகளை எல்லாம் செய்வார்கள், ஆனால் தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டார்கள், இறைவனை முன்னிலைப்படுத்துவார்கள், இறைவனின் சிந்தனைகளை கொண்டு வருவார்கள். இதன் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை முன்னிலைப்படுத்துகிறான் சமுதாயத்தில். ஏன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், ஹல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். அவர் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தினார், அல்லாஹ் அவரை முன்னிலைப்படுத்துகிறார். இஹ்சானுக்கு உபகாரம் இஹ்சானை தவிர வேறொன்றும் இல்லை. அவர் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தினார். அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி தவாதுவாக வாழ்ந்தார். தன் தவாது அலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் தவாதுவாக இருந்தார். ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விட்டார். உதாரணத்திற்கு அவர்கள் காலத்தில் வாழ்ந்த எத்தனை பணக்காரர்கள் இந்த ஊரிலே வாழ்ந்திருப்பார்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பார்கள். அவர்களின் மன்னரைகள் எங்கே? யாருக்காவது தெரியுமா? அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சிற்றரசர்கள் எங்கே? யாருக்காவது தெரியுமா? இந்திய கலாச்சாரத்தின் பெரும் பெரும் வரலாற்றுக்கு பின்னால் பாருங்கள். ராஜராஜ சோழன், தஞ்சை ராஜராஜ சோழன் பிரம்மாண்டமான அந்த கோயிலை சொல்கிறார்களே, இதனுடைய கல்வெட்டிலே சென்று பாருங்கள். அந்த ராஜராஜ சோழன் 71 வேலி அடைக்கின்ற அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான இடத்தை இங்கு இருக்கக்கூடிய வலிமார்களுக்கு தானமாக வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த வலிமார்களின் மூலமாக அவர் பெற்ற பலன் என்னவாக இருக்கும்? சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. நாகூருக்கு அருகில் புறா கிராமம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அதை சொல்ல தெரியாம பராக்கிரமம் வாங்க, புறா கிராமம். ஏன் தெரியுமா அந்த ஊருக்கு அந்த பெயர் வந்தது? நாகூருக்கு வருகை தந்த அச்சுதப்ப நாயக்கர், அவருடைய தங்கைக்கு தீராத வயிற்று வலி இருந்தது. அரசு மருத்துவர்கள் அனைவரும் தோற்று போனார்கள் அந்த நோய்க்கு முன்னால். நாகூர் ஷாகுல் ஹமீது பாதுஷா அவர்களிடத்தில் வந்த பொழுது அல்லாஹுவின் வார்த்தைகள் மூலமாக அந்த பெண்ணுக்கு ஓதி பார்த்தார்கள். அவருக்கு சரியாகிவிட்டது. அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, நாகூருக்கு அடைக்கலமாக வரக்கூடிய புறாக்களுக்கு இறை தயாரிப்பதற்காக சில இடங்களை தாருங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு கிராமத்தையே அன்பளிப்பாக வழங்கினார். அந்த கிராமம் முழுக்கவே அதற்கு பெயர் புறா கிராமம். புறாவிற்கு நெல் தானியங்கள் உருவாக்குவதற்காக அச்சுதப்ப நாயக்கரால் வழங்கப்பட்ட கிராமம். செப்பேடு இருக்கிறது. வலிமார்களின் வரலாறுகளை துர்பிரச்சாரங்களின் மூலமாக அழித்துவிட முடியாது. காரணம், அவர்களுடைய சேவைகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டார். சமுதாய மக்களுக்கு ஒரு கவலை இருக்கும். ஒரு காலத்தில் வலிமார்களின் பெருவிழா என்று சொன்னால் பெரும் கூட்டம் இருந்திருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லையே. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் நன்றிக்குரியவர்கள் ரொம்ப கம்மியாகத்தான் இருப்பார். நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. உலமாக்கள் இருக்கின்ற சபையில் சொல்கிறேன், கலீலுன் என்ற வார்த்தை கம்மிங்கிற அர்த்தம், குறைவுன்னு அர்த்தம். ஃபஈல் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான், அம்சிலத்துல் முபாலகா, ரொம்ப கம்மின்னு அர்த்தம். அதுல தன்வீன் வருகிறது, தன்வீனு தக்லீலி, ரொம்ப ரொம்ப கம்மி என்றார். கலீலு மின் இபாதிய ஷக்கூர், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்க அத்தா அம்மா வச்சு எனக்கு ஊர்ல ஒரு பேர் இருக்குன்னா எங்க அத்தா அம்மாவுக்கு நான் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமை நாயகத்தினுடைய உம்மத்து என்று எனக்கு பெயர் இருந்தால் நாயகத்திற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். வலிமார்கள் செய்த சேவையின் காரணத்தினால், இஹ்லாசான சேவையின் காரணத்தினால் இன்று நீங்களும் நானும் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நன்றி கடனாகத்தான் அவர்களுடைய பெயரை சூட்டினார். எத்தனை பிள்ளைகளுக்கு பாபா காசிம் என்று பெயர் வைத்திருப்பார்கள், எத்தனை பிள்ளைகளுக்கு பீர் முகமது என்று பெயர் வைத்திருப்பார்கள். அந்த பெயரை வைக்காதீங்க, அப்துல்லா வைங்க. அப்துல்லா வைக்கலாம், அப்துல் ரஹ்மான் வைக்கலாம். ஆனால் நபிமார்கள் வலிமார்களின் மஹப்பத்தை யாருடைய மனதை விட்டும் அகற்றிவிட முடியாது. பிள்ளைகளுக்கு வலிமார்களின் பெயர்கள் சூட்டப்பட வேண்டும். வலிமார்களின் வரலாறுகளை சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் ஆரம்பத்திலேயே பசுமரத்து ஆணி போல் வலிமார்களின் மஹப்பத் அவர்களுடைய மனதிலே பதிந்து போய்விடும். வலிமார்களின் பெயர்களை சூட்டுங்கள், வலிமார்களின் வரலாறுகளை சொல்லி காட்டுங்கள். அவர்கள் மற்றவர்களின் வரலாறுகளை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், நம்மையும் அப்படியே வாழு என்று சொல்லி தருகிறார்கள். இஹ்லாஸை கற்று தந்தவர்கள். நீ அல்லாஹ்வுக்கு பயந்தால்
நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம், எல்லாம் உனக்கு பயப்படும் என்ற உயர்ந்த தத்துவத்தை சொல்லி தந்தவர்கள் வலிமார்கள். மக்களிடம் இருக்கின்ற பதவி, மரியாதை, இதை கண்டு ஏமாந்து விடாதே, ஒரு நிமிடத்தில் அல்லாஹ் நிலைமையை தலைகீழாக மாற்றுவான் என்ற வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி தந்தவர்கள் வலிமார்கள். இந்த சமூகத்தை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படிப்பட்ட மகத்தான தீனின், உயிரோட்டமான தீனின் வழிகாட்டியாக வாழ்ந்தவர்கள் வலிமார்கள். அதனால்தான் அவர்களை இன்னும் உயிரோடு அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு ஹதீஸ் ஒன்றை சொல்லி நான் என்னுடைய பயானை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு கமஸலில் ஹய்யி வல் மய்யிதி. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலமெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வாழ்ந்தவர்கள் வலிமார்கள். அவர்களுக்கு உதாரணம் கமஸலில் ஹய்யி, உயிரோடு இருப்பவர்களை போன்று. அவர்கள் கண்ணை விட்டு மறைந்தாலும், இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் உயிரோடு இருப்பவர்களை போன்று. அல்லாஹ்வே நினைக்காமல் வாழ்ந்த தற்குறிகள் அவன் உயிரோடு இருந்தாலும் கல் மையித்தி, இறந்த பிணத்திற்கு சமமானது. அதனால்தான் வலிமார்களை அல்லாஹ் மையித் என்று சொல்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்கூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்கள், தன்னை அழித்துக் கொண்டவர்களை நீங்கள் அம்வாத்னு சொல்லாதேங்கிறான் அல்லாஹ். ஏன் மையத் தானே, ரூஹு போயிருச்சுல, அல்லாஹ் சொல்றான் சொல்லக்கூடாதுங்கிறான். ஏன்னா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஹயாத்தாக இருக்கிறார். ஹயாத்தாக இருக்கிறாங்க மட்டுமல்ல, யுர்ஸகூன், ரிஸ்க் வழங்கப்படுகிறது. ரிஸ்க் மட்டும் வழங்கப்படவில்லை, யஸ்தப்ஷிரூன மின் ஃபதுலிஹி, அல்லாஹ்வின் பேரருளை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வார்த்தையில் கூட அவர்களை மையித் என்று சொல்லாதே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் சிலருடைய வார்த்தைகள் எப்படி வருகிறது, செத்த பிணங்களிடம் போகிறீர்களே என்று வருகிறது. அல்லாஹ் எதை சொல்லக்கூடாது என்று சொன்னானோ அதையே அவர்களுடைய வாயில் அல்லாஹ் வரவழைக்கிறான், எழுத்திலே வரவழைக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய ரஹமத்தை விட்டு அல்லாஹ் அவர்களை தூரமாக்கி விட்டான் என்பதற்கு இதுதானே அடையாளம். கண்ணியத்திற்குரியவர்களே, வலிமார்கள் நம்முடைய தீன் வழிகாட்டிகள், நம்முடைய நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்கள். அவர்களை நாம் மஹப்பத் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நன்றிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய அல்லாஹு தஆலாவிற்கும், இந்த ஜமாத்து நிர்வாக பெருமக்களுக்கும், தலைவர், செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களுக்கும், என்னை தொடர்பு கொண்டு இந்த வருகின்ற இந்த நிமிடம் வரை என்னோடு தொடர்பிலே இருந்து என்னை வரவழைப்பதில் ரொம்பவும் ஆர்வம் காட்டிய, அக்கறை எடுத்துக்கொண்ட மரியாதைக்குரிய சமாதானி ஹதரத் அவர்களுக்கும், ஏனைய உலமாக்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு